இதுல யாராவது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டஸ் இல்லைன்னா செகண்ட் அட்டெம்ப்டஸ் இல்லைன்னா ப்ரிப்பரேஷன்ல இருக்கேன் நானா வந்து இன்னும் அட்டம்ஸ் கொடுக்கல அப்படின்றவங்க? யாரும் திறக்க மாட்டேங்க. நானே பேர் சொல்லி கூப்பிடுவா. மாசானம், நீங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டா? இல்ல சார். எத்தனாவது அட்டெம்ப்ட் ப்ரோ? கொடுத்தா 3 சார். ஓகே, கொடுத்தா 3. இதுக்கு முன்னாடி மெயின்ஸ் போயிருக்கீங்க போனதில்ல? இல்ல சார். ஒரு வாட்டி கூட ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணேன். ஒரு வாட்டி ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆயிடுச்சா? இல்ல பண்ணல சார். ஒரு வாட்டி கூட பண்ணல. ஓகே 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 ஓகே. அழகிரி நீங்க? Yes, first attempt sir, mains. மெயின்ஸ் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டா? ப்ரிலிம்ஸ்? Hello? கேக்குது, சொல்லுங்க. கேக்குதுங்களா? ஆமா சார். prelims 2 time இது கொடுத்த அது யாரு கிளியர் ஆகல. ஓகே 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 ப்ரோ. இப்போ தேர்ட் அட்டெம்ப்ட் கொடுக்க போறீங்க? ஆமா சார். டன் டன் டன். கவிதா நீங்க? 2 அட்டெம்ப்ட்ஸ் கொடுத்துருக்கேன் சார். சூப்பர். நெக்ஸ்ட் ஹேமமாலினி, எத்தனை அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கீங்க? சந்தியா சங்கர், தமிழ்ச்செல்வன், சார் தமிழ்ச்செல்வன் பேசுகிறேன். சொல்லுங்க சொல்லுங்க சார். சார் நான் அட்டெம்ப்ட் இன்னும் கொடுக்கல. நான் 1 இயர் கிளாஸ் கோச்சிங் முடிச்சுட்டு இப்போ ப்ரிப்பரேஷன் இருக்கேன். ஓ, 1 இயர் ப்ரிப்பரேஷன் இருக்கீங்க, நான் இன்னும் அட்டம் கொடுக்கல. ஆமாம் சார். ஓகே டன் 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 டன். சந்தியா சங்கர், அப்புறம் கோமதி. சார் எனது இப்போ வந்து தேர்ட் அட்டெம்ப்ட் சார் இது. ஓகே ஓகே சூப்பர்மா. தேர்ட் அட்டெம்ப்ட் கொடுக்க போறீங்க? எஸ் சார். ஓகே, கோமதி நீங்க? செகண்ட் அட்டெம்ப்ட் சார். ஓகே டன். இல்லை, நான் யாராவது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இருக்காங்களான்றதுக்காக பார்க்குறேன். லைக் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இப்போ தான் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கிறவங்களுக்கு இருக்காங்களான்னு பார்க்குறேன். ஏன்னா அவங்களுக்கு சொன்னோன்னா கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப பேஸ் போட்டு சொல்ற மாதிரி இருக்கும். லைக் உங்களுக்கு சொல்லும் போது அந்த அளவு தேவைப்படாதுன்றதுக்காக நான் சொல்றேன். வெயிட் ஃபார் another 2 minutes. அப்புறம் செஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வராங்கன்னு பார்க்கணும். எல்லாரும் எந்த அகாடமி? பிசிஎம் எங்க பண்ணீங்க மேக்ஸிமம்? யாராவது நான் முதல்ல பண்ணியிருக்கீங்களா? எஸ்டிஐ போயிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? நான் இல்லைன்னு எடுத்துக்கிறேன். இப்போ வேறு பண்ணல. இந்த வாட்டி கொடுங்க. இந்த வாட்டி நல்ல சான்ஸ், ட்ரை பண்ணுங்க. 7,500 ப்ளஸ் போர்டிங் அண்ட் லாட்ஜிங் ஃபார் நெக்ஸ்ட் 10 monthsனா வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி தான். கண்டினியூ பண்ணிங்கன்னா மெயின்ஸும் இருக்கலாம். மெயின்ஸ் ஒரு 2 மாதம், ஸோ 1 வருஷம் அங்கேயே இருந்துடலாம். பெஸ்ட்டு. கரெக்டாக இந்த ஆகஸ்ட் இல்லை செப்டம்பர் போனீங்கன்னா நெக்ஸ்ட் செப்டம்பர் தான் மெயின்ஸ் முடியும். ஸோ நெக்ஸ்ட் செப்டம்பர் வீட்டுக்கு போகலாம். ஓகே, let's start the session. சரி, இன்னைக்கு நம்மளோட செஷன்ஸ் எப்படி போகும் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். டோட்டல் செஷன்ஸ் நம்ம இதுக்கப்புறம் பார்க்க போற செஷன்ஸ் எப்படி போகும் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இது GS3ல ஒரு டாபிக். ஓகே, GS3ல இன்க்ளூசிவ் க்ரோத்னு ஒரு டாபிக் இருக்கு. இதுக்கு முன்னாடி யாராவது பார்த்துருக்கீங்களா? இப்போ நீங்க ப்ரிலிம்ஸ்க்கு படிப்பீங்க இல்லையா? ப்ரிலிம்ஸ்க்கு வந்து என்னென்ன படிப்பீங்க?
ப்ரிலிம்ஸ்க்கு என்னென்ன படிப்பீங்க எக்கனாமியில்? எக்கனாமியில் ப்ரிலிம்ஸ்க்கு என்னென்ன படிப்பீங்கன்னா நேஷனல் இன்கம் அக்கௌண்டிங் ஃபர்ஸ்ட் சாப்டர் படிப்பீங்களா? அப்புறம் இன்ஃப்ளேஷன் செகண்ட் சாப்டர், மானிட்டரி பாலிசி தேர்ட் சாப்டர், ஃபிஸ்கல் பாலிசி ஃபோர்த் சாப்டர், எக்ஸ்டர்னல் செக்டார் ஃபிஃப்த் சாப்டர், மணி அண்ட் பேங்கிங் சிக்ஸ்த் சாப்டர், ஃபினான்ஷியல் மார்க்கெட் செவன்த் சாப்டர். இது இல்லாமல் அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு பிளாப்லாம் படிச்சுட்டு போவீங்களே. அந்த மாதிரி கொஷின்ஸ், அந்த மாதிரி தான் வார்த்தைகள், அந்த மாதிரி தான் கொஷின்ஸ் வந்து மெயின்ஸில் வருதா அப்படின்னு இது வரைக்கும் செக் பண்ணி பார்த்துருக்கீங்களா? அதே டைப் ஆஃப் கொஷின்ஸ் தான் வருதுன்னு செக் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஒரு கொஷின் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஒரு கொஷின் 2 கொஷின் இந்த எல்லா சாப்டர் வந்து ஒரு கொஷின் 2 கொஷின் மாட்டோம். அப்படி இல்லை அப்படின்னா யூபிஎஸ்சி மெயின் சிலபஸ்ல கேட்குற கொஷின்ஸோட அஜெண்டா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 4 மெயின் வார்த்தையில இருக்கு. நான் கோர் எக்கனாமி பத்தி மட்டும் பேசிட்டு இருக்கேன். கோர் எக்கனாமி, கோர் எக்கனாமி நிமிஷம், கோர் எக்கனாமி பத்தி பேசிட்டு இருக்கேன். கோர் எக்கனாமி பாத்தீங்கன்னா கோர் எக்கனாமி 4 சப்ஜெக்ட்ல இருந்து தான் வருது. 4 பிக் டாபிக்ல இருந்து தான் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, மெயின் டாபிக் எதுனா ஃபர்ஸ்ட் அந்த சிலபஸ் வார்த்தையில எப்படி இருக்கும்னா இஷ்யூஸ் ரிலேட்டட் டு growth அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு ஃபர்ஸ்ட் டாபிக். செகண்ட் பிளானிங், இஷ்யூஸ் ரிலேட்டட் இந்தியன் எக்கனாமி அண்ட் இஷ்யூஸ் ரிலேட்டட் டு பிளானிங் அப்படின்னு ஒரு செகண்ட் டாபிக் இருக்கும். 3வது டாபிக் வந்து இஷ்யூஸ் ரிலேட்டட் டு எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கும். நான் மொத்தமா ஒரே லைன்ல இருக்கு, நான் மொத்தமா இஷ்யூஸ்னு எடுத்துட்டு போறேன். இந்தியன் எக்கனாமி அண்ட் இஷ்யூஸ் ரிலேட்டட் டு growth அண்ட் டெவலப்மெண்ட், இஷ்யூஸ் ரிலேட்டட் டு பாப்புலேஷன், இஷ்யூஸ் ரிலேட்டட் டு எம்ப்ளாய்மெண்ட். அப்புறம் 3வது என்ன வரும்னா இஷ்யூஸ் ரிலேட்டட் டு அதான் பிளானிங் நடுவில் வந்துருச்சு. இது இல்லாம நடுவில் என்ன வரப்போகுதுன்னா கவர்மெண்ட் பட்ஜெட்டிங் எப்படி நடக்க போகுது அப்படின்றது ஒரு கான்செப்ட். அப்புறம் இந்த இன்க்ளூசிவ் growth. இந்த 4 சாப்டர் தான் கோர் எக்கனாமி. கரெக்டா? இந்த 4 சாப்டர்ல இருந்தா மொத்தம் மெயின்ஸ்ல வந்து GS3ல எக்கனாமில இருந்து மட்டும் நீங்க எக்கனாமி படிக்கிறீங்களா, விழுந்து படிக்கிறீங்களா, ப்ரிலிம்ஸ்க்கு வந்து 15 கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு விழுந்து படிக்கிறீங்களா, எக்கனாமி மெயின்ஸ்ல எத்தனை கொஸ்டின் கேட்பாங்கன்றத அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா இது வரைக்கும் நம்ம லாஸ்ட் 5 இயர்ஸ் ஆர் லாஸ்ட் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் 13 இயர்ஸ் எக்ஸாம்பிள் எடுத்து வச்சு பார்த்து செக் பண்ணிக்கோங்க 13 வருஷம் என்ன கேட்டிருக்காங்கன்ட்டு. அதுல 4 கொஸ்டின் கேட்பாங்க, 2 கொஸ்டின் 10 மார்க்ல கேட்பாங்க, 2 கொஸ்டின் 15 மார்க் கேட்பாங்க. உங்களுக்கு லக் இருந்துச்சு அப்படின்னா 3 கொஸ்டின் இங்க 3 கொஸ்டின் மாறலாம். ஸோ 5 கொஸ்டின் வரலாம். 4ல இருந்து 5 கொஸ்டின் கேட்கலாம். ரைட். இந்த 5 கொஸ்டின் எங்க இருந்து வருதுன்னா இந்த 4 டாபிக்ல இருந்து வரப்போகுது. ஒரு கொஸ்டின் வந்து growth அண்ட் டெவலப்மெண்ட்ல இருந்து கேட்க போறாங்க, ஒரு கொஸ்டின் வந்து எம்ப்ளாய்மெண்ட்ல இருந்து கேட்க போறாங்க, ஒரு கொஸ்டின் கவர்மெண்ட் பட்ஜெட்ல இருந்து கேட்க போறாங்க, ஒரு கொஸ்டின் இன்க்ளூசிவ் growthல இருந்து கேட்க போறாங்க, இன்னொரு கொஸ்டின் வந்து லிபரலைசேஷன் ஆஃப் எக்கனாமி அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு, அந்த கொஸ்டின்ல இருந்து கேட்கலாம். கரெக்டா? 5 கொஸ்டின் கேட்கலாம். சப்போஸ் உங்களுக்கு லக் இருந்துச்சு, ஐ மீன் அதாவது நீங்க படிக்கிறதுல இருந்தா வரணும் அப்படின்னு லக் இருந்துச்சுன்னா இதுல இருந்து 4 சாப்டர் 4 லைன் 4 வார்த்தை இல்லாம ஒரு வார்த்தையை மட்டும் மிஸ் பண்ணி விட்டுட்டு நீங்க படிச்ச ப்ரிலிம்ஸ்ல படிச்ச டாபிக் நேஷனல் இன்கம் அக்கௌண்டிங், இன்ஃப்ளேஷன், மானிட்டரி பாலிசி, ஃபிஸ்கல் பாலிசில இருந்து எதையாவது கேட்கலாம். இப்படிதான் வந்து மெயின்ஸ்ல வந்து உங்களோட கொஸ்டின்ஸ் ஒர்க் ஆக போகுது. உங்களுக்கு வந்து டவுட்டா இருந்துச்சுன்னா நாளைக்கு போயிட்டு லாஸ்ட் 5 வருஷத்துல கேட்ட 5 கொஸ்டின் வந்து செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் எக்கனாமில மட்டும் கேட்ட கொஸ்டின்ஸ் எப்படி டேரக்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின் எக்கனாமி, இல்லைன்னா ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டின் எக்கனாமி, அதோட 15 மார்க்கர் போனீங்கன்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் எக்கனாமி, கோர் எக்கனாமில இருந்து கேட்டிருப்பாங்க. நான் சொன்னது எல்லாமே அந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்கா அப்படி இல்லையான்றதை செக் பண்ணி பாருங்க. நீங்களும் செக் பண்ணி பாருங்க நான் சொல்றதெல்லாம் உண்மையா இல்லையான்ட்டு. ரைட். இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ அதோட ஒரு டாபிக் நான் என்ன சொல்றேன், இப்போ நம்ம கிளாஸ் எப்படி போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்க்ளூசிவ் growth அப்படின்ற ஒரு டாபிக் எடுத்திருக்கேன். நான் சொன்னால ஒரு வார்த்தைக்கும் நம்ம கிட்ட நோட்ஸ் இருக்கணும். ஒரு வார்த்தைக்கும் ஒரு 5 பேஜ் 6 பேஜ் நோட்ஸ். இல்லைன்னா அந்த கொஸ்டின் இந்த டாபிக் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல எத்தனை வாட்டி கேட்டிருக்காங்கன்றத பொறுத்து அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறோம். இதுதான் இதோட அஜெண்டா, இந்த செஷனோட அஜெண்டா. சரி, இப்போ இன்க்ளூசிவ் growth அப்படின்றதுக்கு நம்மளுக்கு என்னென்ன மாதிரியான நோட்ஸ் எடுக்கணும், நோட்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாது இல்லையா? அதுக்கு நம்ம நோட்ஸ் என்ன எடுக்கணும்னா அதுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு. ஸ்டைல் சொல்றாங்க. ஓகே, ஸ்டைல் எப்படி நோட்ஸ் எடுக்கணும்? டேக் ஃபார் எக்ஸாம்பிள் எனி டாபிக் எடுக்கிறதுனா ஃபர்ஸ்ட் எடுக்க வேண்டியது என்னன்னா இன்ட்ரோடக்ஷன் ரெடி பண்ணிக்கணும். அது எப்படி ரெடி பண்றதுன்னு இந்த செஷனோட எக்ஸாம்பிள் வந்து அது எப்படி ரெடி பண்றதுன்னு நான் சொல்றேன். செகண்ட் டாபிக் என்ன? ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு? 3வது இதுல ஏதாவது காம்பனன்ட்ஸ் இருக்கா? காம்பனன்ட்ஸ் இல்லைன்னா வந்து பில்லர்ஸ், இல்லைன்னா அதுக்கு சப்சிடிஸா இந்த இன்க்ளூசிவ் growthக்கு காம்பனன்ட்ஸ் அண்ட் பில்லர்ஸ்னு எழுதுறேன். வேற டாபிக்கு வேற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கெல்லாம் நான் மைண்ட் மேப் போட்டு வச்சுக்குவேன். இதுக்கெல்லாம் மைண்ட் மேப். அடுத்தது challenges, சரி, significance, அடுத்தது challenges, அதுக்கு அடுத்தது வந்து measures to
இம்ப்ரூவ் இட். ஒரு நிமிஷம். measures to improve it. Last challenges, measures to improve it, அடுத்தது conclusion. இதை நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணிடணும். இது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா, இதை பண்ணி முடிச்சிருங்க. இது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா, யூ கோ டு PYQ. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நான் வந்து பார்த்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல என்னென்ன மாதிரி டாபிக் சப் டாபிக்ஸ் வந்து இதுல ஒளிஞ்சிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த இன்க்ளூசிவ் growthல நான் கண்டுபிடிச்ச சப் டாபிக்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்போ நான் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இங்க பாருங்க, இந்த சப் டாபிக்ஸ்லாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இன்க்ளூசிவ் growth மட்டும் நீங்க எடுத்தா போதாது, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்கு நோட்ஸ் எடுக்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து உள்ள கேட்டிருக்காங்க. அப்போ இன்னும் டைரக்டா வந்து இன்க்ளூசிவ் growth அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பார்க்கும்போது, இன்க்ளூசிவ் growthனா வந்து சரி, நம்ம மீதி இருக்கிற டாபிக்ஸ்லாம் பின்னாடி பார்க்கலாம். இது இல்லாம ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸையும் இன்இக்வாலிட்டி அட்ஜஸ்டட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸையும் 2025 எக்ஸ்ட்ராவா கேட்டிருக்காங்க. சரி, இதெல்லாம் வந்து இதோட டாபிக்ஸா இருக்குது அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ இன்க்ளூசிவ் growthல நம்ம என்ன பார்க்க போறோம்? இன்க்ளூசிவ் growthல நம்ம இந்த டாபிக்கோட இன்க்ளூசிவ் எனி டாபிக் இந்த மாதிரி தான் நோட்ஸ் இருக்கணும் நான் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் அப்புறம் ஸ்டேட்டஸ் அந்த இன்க்ளூசிவ் growth இந்தியாவோட ஸ்டேட்டஸ் என்ன, அதுல ஏதாவது காம்பனன்ஸ் இருக்கா, பில்லர்ஸ் இருக்கா அப்படின்றது ஒன் எக்ஸாம்பிள். சிக்னிஃபிகன்ஸ் என்ன, சேலஞ்சஸ் என்ன, மெஷர்ஸ் என்ன, அதோட கன்க்ளூஷன் என்ன. சரி, கன்க்ளூஷனுக்கு முன்னாடி பார்த்து என்ன பண்றோம்னா, வேல்யூ அடிஷன் அப்படின்ற ஒரு டாபிக் போட்டுக்கோங்க. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இது இந்த இன்ட்ரோடக்ஷனுக்கு ஒரு பேஜ் தனியா ஒதுக்கிக்கோங்க, ஸ்டேட்டஸ்க்கு தனியா ஒரு பேஜ் ஒதுக்கிக்கோங்க, காம்பனன்ஸ்க்கு தனியா ஒரு பேஜ் ஒதுக்கிக்கோங்க, சிக்னிஃபிகன்ஸ்க்கு ஒரு பேஜ் தனியா ஒதுக்கிக்கோங்க, சேலஞ்சஸ்க்கு ஒன்று, மெஷர்ஸ் டு இம்ப்ரூவ் ஒன்று, கன்க்ளூஷனுக்கு ஒன்று, வேல்யூ அடிஷனுக்கு ஒரு பேஜ் தனியா ஒதுக்கிக்கோங்க. இதெல்லாம் ஒரு பேஜ். ஸோ ஒரு டாபிக் எடுத்தோம்னா இந்த டாபிக் மட்டும் 1 2 3 4 5 6 7 8 பேஜ் இருக்கணும். ஒரு டாபிக்கு மட்டும் கிட்டத்தட்ட 8 பேஜ் நோட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி தனித்தனியா. ஏன் சொல்றேன்னா, இதுல மொத்தமாவே நம்ம யூஸ் பண்ண போற டாபிக் வந்து இதுல மொத்தமாவே நம்ம ரொம்ப கம்மியா தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ இதுல மெஷர்ஸ் இப்போ சிக்னிஃபிகன்ஸுக்கு மட்டும் ஒரு 10 பாயிண்ட் எழுதுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க எழுதி வச்சுக்கிறீங்கன்னா அந்த 10 பாயிண்ட்டை நீங்க எக்ஸாம் ஹாலில் அந்த ப்ரெஷர்ல எழுதும் போது ஒரு 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் தான் ஞாபகம் வரும். அதனாலதான் நம்ம கொஞ்சம் கண்டென்ட் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுக்கிறோம். புரியுதா? அதுவும் இல்லாம இந்த இன்க்ளூசிவ் growthன்றது வேற ஒரு சாப்டர், வேற ஒரு டாபிக்ல ஓவர்லாப்பும் ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சோஷியல் ஜஸ்டிஸ்ல வந்து ஓவர்லாப் ஆகலாம், சொசைட்டின்ற டாபிக்ல ஓவர்லாப் ஆகலாம், அதை விட்டா லாஸ்டா வந்து இந்த எத்திக்ஸ்ன்ற டாபிக்ல வந்து ஓவர்லாப் ஆகலாம். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் அங்கேயும் நீங்க ஓவர்லாப் ஆகுற மாதிரி நீங்க யூஸ் பண்றதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக நான் சொல்றேன். சரி, இப்போ இந்த டாபிக்ல இன்க்ளூசிவ் growthன்ற டாபிக்ல நம்ம என்ன எடுக்க போறோம்? நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்டேட்டஸ்ல என்ன எடுப்பீங்க? இந்தியாவோட அச்சீவ்மெண்ட் என்ன, இன்க்ளூசிவ் growthல இந்தியாவோட அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்றத எடுப்பீங்க. செகண்ட், காம்பனன்ஸ் ஆஃப் இன்க்ளூசிவ் growth. இன்க்ளூசிவ் growthல என்னென்னலாம் காம்பனன்ஸ் இருக்கு, அது எப்படிலாம் நம்ம உடச்சி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி செகண்ட் எடுப்பீங்க. தேர்ட் வந்து பில்லர்ஸ் டு இன்க்ளூசிவ் growth. என்னென்ன மாதிரி பில்லர்ஸ் வந்து இன்க்ளூசிவ் growthல இருக்கு, இதெல்லாம் கண்டென்ட், சும்மா கண்டென்ட்காக சொல்றேன். அடுத்தது வந்து சேலஞ்சஸ், இன்க்ளூசிவ் growth அடையிறதுக்கு என்னென்ன சேலஞ்சஸ் இன் அச்சீவிங் இன்க்ளூசிவ் growth. அடுத்தது மெஷர்ஸ் டு அச்சீவ் இட். அடுத்தது கன்க்ளூஷன் அப்புறம் வேல்யூ அடிஷன். இந்த டாபிக்கு 7 பேஜ் நோட்ஸ் இருக்கணும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ PYQரோட ரிலவன்ஸ் என்ன, PYQல என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இங்க பாருங்க, இன்க்ளூசிவ் growthனா சில டாபிக்ல இன்க்ளூசிவ் growth வச்சு மட்டும் கேட்டிருக்காங்க, சில டாபிக்ல அதோட அசோசியேட்டட்ல சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் வச்சு கேட்டிருக்காங்க. அப்போ நீங்க சிக்னிஃபிகன்ஸ் எழுதும் போது இங்க எழுதுறீங்க இல்லையா, இதை நான் எப்படி யூஸ் பண்ணணும்னா, இங்க பாருங்க, இங்க எழுதும் போது இந்த பில்லர்ஸ் எழுதும் போது இன்க்ளூசிவ் growthக்கு மட்டும் எடுத்தா பார்த்தாது, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்கு பில்லர்ஸ் எடுத்துக்கணும். இன்க்ளூசிவ் growth மட்டும் காம்பனன்ட் எடுத்தா பார்த்தாது, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்கு காம்பனன்ட்ஸ் எடுத்துக்கணும். ஸ்டேட்டஸ்ல வந்து இன்க்ளூசிவ் growth மட்டும் எடுத்தா பார்த்தாது, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்கும் ஸ்டேட்டஸ் எடுத்துக்கணும். சேலஞ்சஸ்க்கும் அதே மாதிரி பண்ணணும், மெஷர்ஸ்க்கும் அதே மாதிரி பண்ணணும், கன்க்ளூஷனுக்கும் அதே மாதிரி பண்ணணும். ஆனா நீங்க இன்க்ளூசிவ் growthக்கு 12 பாயிண்ட் எடுத்தீங்கன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்கு 5 பாயிண்ட் எடுத்தா போதும். ஏன்னா ஒரே ஒரு ஆஸ்பெக்டா கேட்டிருக்காங்க. டாபிக்கு மெயினான நோட்ஸ், அதுக்கு பக்கத்துல ஆஸ்பெக்ட்டுக்கு பக்கத்துல சேலஞ்சஸ், அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சின்ன சின்ன சேலஞ்சஸ் எடுத்தா போதும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் உங்களுக்கு ஓவர்லாப் ஆக போகுது இல்லையா? சரி, இப்ப மூணாவது என்ன டாபிக் கேட்டிருக்காங்க, வெளியே போய் கேட்டது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இன்க்ளூசிவ் growth கூட லிங்க் பண்ணி கேட்கறாங்க. அதே போல இன்இக்வாலிட்டி அட்ஜஸ்டட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின், 2 கொஸ்டின் தனியா கேட்டிருக்காங்க. இது 2025 கேட்ட கொஸ்டின். சரி, இப்போ இதுக்கும் தனியா நோட்ஸ் வேணுமா கேட்டா, ஆமா, சின்னதா நோட்ஸ் வேணும். இன்க்ளூசிவ் growth லெவலுக்கு நோட்ஸ் வேணாம். இது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் எப்படி இன்க்ளூசிவ் growth வந்து அசோசியேட் ஆகுது, அது கூட எப்படி லிங்க் ஆகுது, எப்படி நம்ம அதை லிங்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பேஜ் நோட்ஸ் இருந்தா போதும். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கிட்டத்தட்ட ஒரு பேஜ் நோட்ஸ் இருந்தா போதும். அப்ப மெயினான டாபிக்கு 7 பேஜ் நோட்ஸ், PYQ ரெலவன்ஸ் வச்சு கண்டுபிடிச்சு PYQ ரெலவன்ஸ்ல கேட்ட டாபிக்கு ஒரு பேஜ் நோட்ஸ் இருந்தா போதும். எக்ஸ்ட்ராவா இருந்துச்சுன்னா இப்படிதான் ஒரு டாபிக் ஒர்க் ஆகும். ஸோ மொத்தமா நீங்க எக்கனாமி அப்படின்னு எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா ஒரு 50 பேஜ் நோட்ஸ் கூட வராது. ஏன்னா கேட்கறதே 4 டாபிக் 5 டாபிக்ல தான் கேட்கறாங்க.
ஒரு டாபிக்கு 5 நோட்ஸ் 10 பேஜ் நோட்ஸ்னாலே மேஜர் டாபிக்கு மேஜரா இன்க்ளூசிவ் growthக்கு 7 பேஜ், இந்த மாதிரி சின்ன சின்னதா எக்ஸ்ட்ராவா கேட்டதுக்கு ஒரு 3 பேஜ்னா ஒரு டாபிக்கு 10 பேஜ்னா நம்ம இருக்கிறதே 5 டாபிக் தான். ஸோ 50 பேஜ் நோட்ஸ் இருக்கும். ஸோ 50 பேஜ் நோட்ஸ் வச்சு நீங்க நீட்டா எக்கனாமி எழுதலாம். இந்த மாதிரி சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக்கா நோட்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு நான் சொல்லிட்டேன். புரிஞ்சா? இப்போ புரிஞ்சா? ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, சொல்லுங்க மாசானம், சொல்லுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தீங்க. இல்ல சார், நான் கேட்க நினைச்சேன், அப்புறமே நீங்க அது பதில் சொல்லிட்டீங்க பின்னாடியே. ஓகே, சரி. இப்போ இது முடிஞ்சா? இப்போ நம்ம இந்த டாபிக் எப்படி நோட்ஸ் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டேன். மெயின்ஸ் ரிலேட்டடான நோட்ஸ்ன்றது இப்படிதான் ரெடி ஆகும். சரி, இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா இன்க்ளூசிவ் growthக்கு ஒரு காமனான ஒரு இன்ட்ரோ. கரெக்டா? இப்போ நான் என்ன சொல்றேன், நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், எல்லாத்துக்கும் இன்ட்ரோ இருக்கணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இந்த இன்ட்ரோ தவிர எந்த கொஸ்டின் கேட்டாலும் இன்க்ளூசிவ் growthக்கு இந்த இன்ட்ரோ தான் எழுதுவேன். அக்கார்டிங் டு UNDP, inclusive growth is a growth process that creates employment opportunity while ensuring equitable access to their benefits, thereby reducing poverty, inequality and social justice. எல்லாருக்கும் தெரியும் இன்க்ளூசிவ் growthனா என்ன. பலதரப்பட்ட மக்களையும் ஒரே இடத்துல ஒரே மாதிரி அவங்களுக்கான பெனிஃபிட்ஸை ஈக்குவலா ஷேர் பண்ணி கொடுக்கறது தான் வந்து இன்க்ளூசிவ் growth. அதாவது growth in டெவலப்மெண்ட் இருந்துச்சுன்னா எல்லாரையும் உள்ள கூப்பிட்டுக்கிறதுக்கு தான் இன்க்ளூசிவ் growth அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல தெரியும். ஆனா நீங்க இங்கிலீஷ்ல எழுதும் போது இதை மக்கடிச்சு எழுதிக்கோங்க. இதை மக்கடிச்சு இன்க்ளூசிவ் growthன்ற ஒரு கொஸ்டின்ல இன்க்ளூசிவ் growth இன்க்ளூசிவ் எங்கேயாவது வார்த்தையை பாத்தீங்கன்னா இதான் இன்ட்ரடக்ஷனா இருக்கணும். கன்ஃபார்ம் இதான் இன்ட்ரடக்ஷனா இருக்கணும். நீங்க அங்க போயிட்டு இன்க்ளூசிவ் growth நாங்க யோசிச்சுலாம் வந்து எழுதுவேன், எனக்கு வந்து தெரியும் இன்க்ளூசிவ் growth நான் வந்து ஓனா கிரியேட் பண்ணலாம் முடியாது. 3 மணி நேரம் டைம்ல 20 கொஸ்டின் எழுதுறதுக்குலாம் இதெல்லாம் பண்ண முடியாது. இதான் காமன் இன்ட்ரடக்ஷன். புரிஞ்சா? சரி, இப்போ காம்பனன்ஸ்ல என்ன பண்ண போறேன்? காம்பனன்ஸ் ஆஃப் இன்க்ளூசிவ் growth. என்னென்ன காம்பனன்ஸ்? நான் ஆல்ரெடி ஒரு 6 காம்பனன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஒன்னு என்ன, பாவர்ட்டி ரிடக்ஷன், எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன், அசஸ் டு எசென்ஷியல் சர்வீஸ், ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி, ஸ்கில் பில்டிங், குட் கவர்னன்ஸ், இது இல்லாம உமன் எம்பவர்மெண்ட். இந்த மாதிரி 6 காம்பனன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். நான் என்ன பண்ணுவேன் இதை? சரி, இதெல்லாம் எப்படி யூஸ் பண்றதுன்னு பின்னாடி சொல்றேன். இது காம்பனன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பில்லர்ஸ் ஆஃப் இன்க்ளூசிவ் growth, எக்கனாமி, ஈக்குவாலிட்டி, லிவிங் கண்டிஷன், என்விரான்மெண்ட் அப்படின்ற 4 வந்து பில்லர்ஸ் இன்க்ளூசிவ் growthக்கு வச்சிருக்கேன். சரி, இதை நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தேன்? இதெல்லாம் கண்டென்ட். இது வரைக்கும் கண்டென்ட், இன்ட்ரோடக்ஷன் கண்டென்ட், அதே போல காம்பனன்ஸ் கண்டென்ட், பில்லர்ஸ் கண்டென்ட், அதுக்கப்புறம் லாஸ்டா கன்க்ளூஷன் கண்டென்ட். கன்க்ளூஷன்ன்றது ஒரு கண்டென்ட். இதெல்லாம் கண்டென்ட்ல வருதுன்றதை பாத்துக்கலாம். நீங்க முன்னாடி ரெடி பண்ணி வைக்கிறதா நான் கண்டென்ட்னு சொல்றேன். இதெல்லாம் முன்னாடி நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ சரி, இப்போ ஸ்டேட்டஸ் ஆஃப் இன்க்ளூசிவ் growth அப்படின்னு நீங்க சொல்லும் போது அது நீங்க எதை யோசிப்பீங்க? இந்தியாவோட ஸ்டேட்டஸ், பிரசென்டா இந்தியாவில் என்ன ஸ்டேட்டஸ், அவ்வளவுதான், சிம்பிள். அவங்க குளோபல் லெவல்லாம் போய் கேட்க போறது இல்லை. இந்தியன் எக்கனாமி தான்ன்றத, இந்தியன் எக்கனாமி அண்ட் இஷ்யூ ரிலேட்டிங் டு இட் தானே அந்த டாபிக்கோட அவங்க சொன்ன டாபிக்கே அதானே. அப்ப என்ன சொல்ல வராங்கன்னா இந்தியாவோட அச்சீவ்மெண்ட் என்ன, இன்க்ளூசிவ் growthல இந்தியாவோட அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னு நீங்க சின்னதா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். இப்போ நான் என்ன நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் பாருங்க. இந்தியாவில் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா அக்கௌண்ட் இருக்கு இல்லையா? இதுல இருக்கிற சில கண்டென்ட்லாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா தனியா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. இந்த கண்டென்ட்ல எனக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு முன்னாடியே நீங்க செகண்ட் அட்டம் தேர்ட் அட்டம் கொடுத்ததுனால இதெல்லாம் இருக்கு அப்படின்னு நான் சொல்லிடுறேன். PM ஜன்தன் அக்கௌண்ட்ல 55 கோடி பேர் ஆக்ட் பண்ணிருக்காங்க, உள்ள கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு அச்சீவ்மெண்ட் இந்தியாவில். ஸோ என்ன, அது ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன்ல இது ஒரு அச்சீவ்மெண்ட். செகண்ட் யூபிஐல வந்து கிட்டத்தட்ட 2024-2025 மட்டும் எக்கனாமிக் சர்வே படிச்சிருந்திருப்பீங்கன்னா அதுல 6.5 ட்ரில்லியன் வந்து டிரான்சாக்ஷன் நடந்துச்சு. அப்ப ரீட்டைல் மார்க்கெட்ல இன்க்ளூஷன் நிறைய நடந்திருக்கு அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் எழுதுவேன். ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன்ல 2 எக்ஸாம்பிள் எழுதுவேன். ஒன்னு எழுதுவேன், ஜன்தன் அக்கௌண்ட்ல 55 கோடின்னு ஒன்னு எழுதுவேன். நெக்ஸ்ட் யூபிஐல வந்து 6.5 ட்ரில்லியன் வந்து டிரான்சாக்ஷன் நடந்திருக்குன்னு 2 எக்ஸாம்பிள் எழுதுவேன். 3 எக்ஸாம்பிள் எழுதுவேன். ஹெல்த் இன்க்ளூஷனுக்கு ஒரு எழுதுவேன். ஹெல்த் இன்க்ளூஷன் என்ன, அதாவது ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம்ல கிட்டத்தட்ட இந்த டேட்டா விட்டுருங்க. ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம் வந்து 50% ஆஃப் டோட்டல் பாப்புலேஷனை கவர் பண்ணிடுச்சு அப்படின்றத 3வது எக்ஸாம்பிளா எழுதுவேன் இந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு. 4வது பாயிண்ட் என்ன எழுதுவேன்னா, ஜல்ஜீவன் மிஷன்ல கிட்டத்தட்ட 90% ஆஃப் டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து ஜல் ஜீவன் சர்டிபிகேட் அப்படின்றத வாங்கிருச்சு. அதாவது பைப்டு கனெக்ஷன் வாட்டர், அதாவது நெசசிட்டி இன்க்ளூஷன், பேசிக் நெசசிட்டி இன்க்ளூஷன்ன்றது கவர் ஆயிடுச்சு அப்படின்றத 4வது பாயிண்டா எழுதுவேன். மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ்ல, சரி இது பாவர்ட்டி ரிலேட்டடான இதுல மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ்ல கிட்டத்தட்ட 2014 இருந்து 2024 மோடி என்ன சொன்னாரு, ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் மோடி என்ன சொன்னாருன்னா 225 மில்லியன் பீப்புள்ஸ், அதாவது அப்படின்னா நம்ம இந்தியன் கண்டெஸ்ட்ல பார்க்கும்போது 22.5 கோடி மக்களை பாவர்ட்டில இருந்து வெளியே எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாரு.
இதை நான் வந்து அஞ்சாவது பாயிண்டா எழுதிக்குவேன். சரி, இந்த பாவர்ட்டி ரிடக்ஷன் நித்தி ஆயோக் சொன்னாது அப்படின்ற ஒரு தனி பாயிண்ட். ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன், டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர். டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் கொண்டு வந்து எல்பிஜி சப்சிடிஸை வந்து டைரக்டா வந்து மக்களுக்கே தந்துட்டேன், லீக்கேஜஸை கம்மி பண்ணிட்டேன் அப்படின்ற இது ஒரு எக்ஸாம்பிள். 6வது பாயிண்ட். சோஷியல் செக்யூரிட்டியில எம்ஜி நரேகா இப்ப பேர் மாத்திட்டோம்ல, விபிஜி கிராம்ஜின்றதுல 125 நாள் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, அப்போ எம்ப்ளாய்மெண்ட் செக்யூரிட்டி கொடுத்துட்டோம். இது 6வது பாயிண்டா எழுதிக்குவேன். 7வது ஹெல்த் அசஸ் எழுதிட்டோம். 8வது பாயிண்டா வந்து உமன் எம்பவர்மெண்ட் எழுதுவேன். உமன் எம்பவர்மெண்ட்ல உஜ்வாலா யோஜனாவை கொண்டு வந்து கிட்டத்தட்ட 99% ஆஃப் ஹவுஸ் ஹோல்டுல கறிக்கட்டையே இல்லாம கேஸ் யூஸ் பண்றதுக்கு நான் கொண்டு வந்துட்டேன். உமன் எம்பவர்மெண்ட் என்ன சொல்லுவாங்க, ஹவுஸ் ஹோல்டு பொல்யூஷன் சொல்லுவாங்க இல்லையா, உள்ள அவங்க அந்த கறியை வந்து சுவாசிச்சு அந்த பொல்யூஷன்லயே வந்து நிறைய உமனோட இந்த ரேட் என்ன சொல்லுவாங்க, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ரேட் வந்து கம்மியாகுதுன்னு சொல்றாங்க இல்லையா, அதை வந்து அட்ரஸ் பண்றதுக்கு இது வந்து 7வது பாயிண்டா எழுதி வச்சுக்குவேன். ஓகே, இது இல்லாம யூனிவர்சல் எலக்ட்ரிஃபிகேஷன் 8வது பாயிண்டா எழுதி வச்சுக்குவேன். இந்தியாவில் யூனிவர்சல் எலக்ட்ரிஃபிகேஷன் எவ்வளவு நடந்திருக்கு? யூனிவர்சல் எலக்ட்ரிஃபிகேஷன் மட்டும் கிட்டத்தட்ட 99% இந்தியா வந்து டோட்டலா எலக்ட்ரிஃபை ஆயிடுச்சு, எல்லார் வீட்டுக்கு கரண்ட் போயிடுச்சு. இது ஒரு இன்க்ளூஷன். 8வது பாயிண்டா எழுதிக்குவேன். நெக்ஸ்ட் இது எழுதிட்டோமா, இம்ப்ரூவ்டு சானிடேஷன் வழியா இங்க பாருங்க, ஸ்வச் பாரத் மிஷன் வழியா ஓடிஎஃப் சர்டிபிகேட், ஓப்பன் டெஃபிகேஷன் ஃப்ரீன்னு சொல்லுவாங்கல்ல, ஓடிஎஃப் சர்டிபிகேட் கிட்டத்தட்ட 100% அடைஞ்சிட்டோம். இப்போ நம்ம எதுக்கு போறோம், ஓடிஎஃப் பிளஸ்க்கு போறோம், ஓடிஎஃப் பிளஸ்க்கும் ஓடிஎஃப் பிளஸ்க்கும் போறோம் அப்படின்றத 9வது பாயிண்டா எழுதி வச்சுக்குவேன். ரூரல் கனெக்டிவிட்டி இந்தியாவில் வந்து எந்த அளவுக்கு ரூரல் கனெக்டடா இருக்கு, 90% ஆஃப் ரூரல் ஏரியா வந்து கனெக்டட், பிரதான் மந்திரி கிராம் சடக் யோஜனா வழியா கனெக்டடா இருக்கு. இது வந்து 10வது பாயிண்டா எழுதி வச்சுக்குவேன். இது இல்லாம டிஜிட்டல் இன்க்ளூஷன் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸ்கில் டெவலப்மெண்ட்ல பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா படி மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் படி லாஸ்ட் 2015 இருந்து 2025 நம்ம எத்தனை பேரை வந்து ஸ்கில்லிங் கொடுத்துருக்கோம்? கிட்டத்தட்ட வந்து 95 lakhs பீப்புள்ஸுக்கு வந்து ஸ்கில் கொடுத்துருக்கோம். இது எக்கனாமிக் சர்வே 2023 நினைக்கிறேன், 2023 எக்கனாமிக் சர்வேல சொல்லியிருக்காங்க. இது இல்லாம வந்து ஆண்டர்பிரினர் கல்ச்சரை வந்து வளர்த்துருக்கோம். எப்படின்னா கிட்டத்தட்ட 1. எத்தனை எம்எஸ்எம்இ ரிஜிஸ்டர், 95 lakhs எம்எஸ்எம்இ மட்டும் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. சரி, சோஷியல் செக்யூரிட்டி எக்ஸ்பாண்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நான் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் எழுதி வச்சுக்குவேன். புரியுதா? கிட்டத்தட்ட 15 பாயிண்ட் எழுதி வச்சுக்கேன். ஏன் நான் 15 பாயிண்ட் எழுதுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 15 பாயிண்ட் தான் எழுதணுமா அப்படின்னு கேட்டா இல்ல, 15 பாயிண்ட் நான் எழுதி வச்சுக்குவேன் முன்னாடி. ஏன்னா எனக்கு எக்ஸாம்ல எழுதும் போது இதுல இருந்து எனக்கு 5 பாயிண்ட் தான் ஞாபகமே வரும். இவ்வளவு பாயிண்ட் எழுதி வச்சிருந்தா எனக்கு 5 பாயிண்ட் ஆச்சு ரிஃப்ளாக்ட் பண்ணுவேன். அதனால 15 பாயிண்ட் எழுதி வச்சுக்கிறேன். அப்போ ஸ்டேட்டஸ்ல 15 பாயிண்ட் எழுதி வச்சிருக்கேன். இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிட்டேன்னா சரி. இப்போ 2வது என்ன பார்த்தோம், இன்க்ளூசிவ் க்ரோத்தோட சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்றத பார்த்தோம். சிக்னிஃபிகன்ஸ் நான் சொல்லலன்னு நினைக்கிறேன். சிக்னிஃபிகன்ஸ் சொல்லியிருக்கேனா? இந்த சிக்னிஃபிகன்ஸுக்கு நான் நோட்ஸ் வச்சிருக்கேனா? ஆமா, நோட்ஸ் வச்சிருக்கேன். என்ன வச்சிருக்கேன் இங்க பாருங்க. சிக்னிஃபிகன்ஸ் எப்படிலாம் சிக்னிஃபிகன்ஸ் பண்ணுது எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் போட்டு எடுத்து வச்சிருக்கேன். ஸோ சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் இன்க்ளூசிவ் க்ரோத் என்ன? ரெடியூஸ் பாவர்ட்டி ரெடியூஸ் பண்ண போகுது. எப்படி? பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா வழியா பாவர்ட்டி ரெடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். செகண்ட், இன்கம் அண்ட் ரீஜனல் இன்இக்வாலிட்டிஸ் எப்படி அட்ரஸ் பண்றோம்? ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் வழியா அட்ரஸ் பண்றோம். அதே டைம்ல இப்போ நம்ம என்ன பண்றோம், ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம்ல இருந்து பிளாக் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வரைக்கும் வந்துட்டோம். இது 2வது. 3வது, எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்றோம். எப்படி? எம்ஜி நரேகாவை தூக்கிட்டு இப்போ வந்து பிபிஜி கிராம்ஜின்னு எழுதிக்கோங்க. இது 3வது. 4வது, சோஷியல் ஜஸ்டிஸ் ப்ரமோட் பண்றோம். எப்படி பண்றோம்? ரிசர்வேஷன் பாலிசி வழியா பண்றோம், இல்லைன்னா ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீம் வழியா பண்றோம். ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீம் எதுக்கு? இது ஒரு பிலிம்ஸ் கொஸ்டின்ல. ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீம் யாரோட பெனிஃபிஷரி? எஸ்சி, எஸ்டி, உமன்ஸ். அதனாலதான் அது வந்து சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது 4வது பாயிண்ட். 5வது பாயிண்ட், ஹியூமன் கேபிட்டல் டெவலப் பண்றோம். எப்படி? ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் மிஷன் வழியா, இல்ல போஷன் நியூட்ரிஷன் ஸ்கீம் வழியா வந்து ஹியூமன் கேபிட்டல் டெவலப் பண்றோம். இது 5வது. 6வது வந்து ரீஜனல் டெவலப்மெண்ட் வந்து பண்றோம். கிட்டத்தட்ட பார்க்கும்போது என்ன இருக்கு, இந்தியாவோட அச்சீவ்மெண்ட் மட்டும் படிச்சாலே இது சிக்னிஃபிகண்ட் ஓவர்லாப் தான். அங்க இருந்தா நம்ம இதை எடுத்து எழுத போறோம் அப்படின்னு தெரியுது இல்லையா? ஸோ எல்லாமே ஓவர்லாப் தான். கிட்டத்தட்ட 1 படிச்சாலே போதும், எல்லாமே ஓவர்லாப் ஆகுது. இங்க பாருங்க, ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன், அப்புறம் சோஷியல் கோஹெஷன் வந்து ஸ்ட்ரென்தன் பண்றது. எப்படி பண்றது? டிஜிட்டல் இந்தியா, இம்ப்ரூவிங் அக்சஸிபிலிட்டி பப்ளிக் சர்வீசஸ். நம்ம இ சர்வீஸ் அந்த என்ன சொல்லுவாங்க, அடிக்கடி போய் நீங்க அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுமே, இ சேவா மையம்லாம் வந்து ஸ்ட்ரென்தனிங் சோஷியல் கோஹெஷனுக்கு எக்ஸாம்பிளா எழுதலாம். ஸோ இந்த மாதிரி சிக்னிஃபிகன்ஸுக்கு ஒரு 10 பாயிண்ட் எழுதி வச்சுக்கிட்டேன்னா இங்க பாருங்க, மறுபடியும் சிக்னிஃபிகன்ஸோட அடுத்த பாயிண்ட், அக்ரிகல்ச்சர் ப்ராஸ்பரிட்டி இன்க்ரீஸ் பண்ணுவேன், பூஸ்ட் எக்கனாமிக் க்ரோத். இதுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிள் போட்டு எழுதி வச்சுக்கிட்டேன். சரியா? இப்போ நான் என்ன பண்றேன், இப்போ இது கூட சேர்ந்து நான் என்ன பண்ணேன், பிஓக்யூ செக் பண்ணிட்டு அதுல சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்ன்ற ஒரு கான்செப்டும் இருக்கு. அப்போ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கான்செப்ட் இருந்துச்சுன்னா நான் அதுக்கும் சிக்னிஃபிகன்ஸ் எடுத்து வைக்கணும், அதுக்கும் ஸ்டேட்டஸ் எடுத்து வைக்கணும். ஆனா சிக்னிஃபிகன்ஸும் ஸ்டேட்டஸும் ஒரே மாதிரி இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சதுனால நான் சிக்னிஃபிகன்ஸுக்கு என்னென்ன டாபிக் இருக்கோ அதுக்கெல்லாம் நான் ஸ்டேட்டஸும் இப்போ பிரசன்ட் ஸ்டேட்டஸ்ல இந்தியா எப்படி இருக்கு அப்படின்றத செக் பண்ணிக்குவேன். இன்டர் ஜெனரேஷனல் ஈக்விட்டி என்ஷூர் பண்ணுமா? இன்டர் ஜெனரேஷன்னா என்ன? ஃபர்ஸ்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் என்ன, இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் என்ன?
இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட்னா இந்த ஜென்ரேஷன்ல நீங்களும் நானும் ஒரே மாதிரி ஒரே லெவல்ல இருக்கணும். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னா இப்போ நான் எப்படி இருக்கேன் அப்படின்னா என்னோட என்னோட பசங்க என்னோட பேர பசங்க அவங்க வந்து எனக்கு ஈக்குவலா இருக்கணும், இருக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நான் இப்பவே கிரியேட் பண்ணுவேன்னு சொல்றதுதான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். புரியுதா? அதனாலதான் இன்டர் ஜெனரேஷன் ஈக்விட்டி. இப்ப நான் இருக்கிற மாதிரி என்னோட பேர பசங்களும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதா இன்டர் ஜெனரேஷன் ஈக்விட்டி. அது சிக்னிஃபிகன்ஸ்ன்றது ஒரு பாயிண்ட் சொல்றேன். நெக்ஸ்ட், நேச்சுரல் ரிசோர்ஸை வந்து கன்சர்வ் பண்ணணும். அதுக்கான எக்ஸாம்பிள் கேம்பா ஃபண்ட் கொடுக்கறது, ப்ரொடெக்ட் என்விரான்மெண்ட் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும், நேஷனல் கிளீன் ஏர் ப்ரோக்ராம், இந்த மாதிரி ஒன்றுக்கு எக்ஸாம்பிள் எழுதிக்கிறேன். புரிஞ்சா? நெக்ஸ்ட், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்க்கு இந்த மாதிரி எத்தனை பாயிண்ட்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 பாயிண்ட். இப்போ 14 பாயிண்ட் வந்து ரெண்டுத்துக்கும், அதுக்கு ஒரு 14 பாயிண்ட், இதுக்கு ஒரு 14 பாயிண்ட் எழுதி வச்சுக்கிறேன்னா, ஏன் நான் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இவ்வளவு எழுதுறேன் அப்படின்னா, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்ல எத்திக்ஸ்லயும் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. என்விரான்மெண்ட் ரிலேட்டடான கேஸ் ஸ்டடிஸ்க்கும் என்விரான்மெண்ட் ரிலேட்டடான கொஸ்டின்ஸுக்கும் இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் எடுத்து எழுதலாம். இது ஒண்ணு. ரெண்டாவது, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்ன்றது GS 2 டாபிக் கவர்னன்ஸ் அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக்கா இருக்கு. அப்போ இது ரெண்டுத்துக்குமே எனக்கு ஓவர்லாப் ஆகுன்றதுனால தான் நான் இங்கேயே நோட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். அப்போ அங்க என்ன பண்ணுவேன், இதுல இருந்து பார்த்து காப்பி பண்ணிக்குவேன். அதனால தான் நீங்க நோட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்து வைக்கிறேன். அப்போ உங்களுக்கு என்ன தெரியணும், ஒரு நோட்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி எந்தெந்த சாப்டர்ல எங்கெங்கெல்லாம் அதிகமா கொஸ்டின்ஸ் வருது அப்படின்றதும் தெரிஞ்சுக்கணும், எந்தெந்த சாப்டர் எங்கெங்க ஓவர்லாப் ஆகுன்றதும் தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க நோட்ஸ் எடுக்கிறது யூஸ் ஆகும். நீங்க எழுதுற ஒரு நோட்ஸ் நீங்க எழுதுற ஒரு நோட்டு, அந்த நோட் உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி நீங்க எழுதினாதான் அது கரெக்டா இருக்கும். நான் சும்மா வந்து ஒரு புக்கை பார்த்து இல்லை ChatGPT பார்த்து காப்பி மட்டும் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நீங்க எங்க யூஸ் பண்ணுவீங்க, எப்படி யூஸ் பண்ணுவீங்க, எங்க யூஸ் பண்ணுவீங்க? ஒரு கொஸ்டின் நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த கொஸ்டின்ல நீங்க எப்படி யூஸ் பண்ணணும்னு எப்படி தெரியும்? அதுக்குதான் நீங்க வந்து இதெல்லாம் அனலைஸ் பண்ணி நோட்ஸ் எடுத்தாதான் கரெக்டா இருக்கும். சரி, அடுத்தது சேலஞ்சஸ் இன் இன்க்ளூசிவ் growth. இப்போ என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் சிக்னிஃபிகன்ஸ் ரெண்டுத்துக்கும் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ சேலஞ்சஸ். என்னென்ன சேலஞ்சஸ்? பாவர்ட்டி அதிகமா இருக்கு. எப்படி பாவர்ட்டி அதிகமா இருக்கு? எக்ஸாம்பிள், மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் படி எவ்வளவு? நிதி ஆயோகோட மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் படி இந்தியால 11.6% ஆஃப் பாவர்ட்டி இருக்கு அக்கார்டிங் டு 2025 நிதி ஆயோக் ரிப்போர்ட். இது ஒரு ஐடியா. நெக்ஸ்ட், இன்கம் அண்ட் வெல்த் இன்இக்வாலிட்டி இருக்கு. என்ன சொல்றது? ஆக்ஸ்போர்ட் இன்டர்நேஷனல் ரிப்போர்ட் படி 1% டாப் 1% ஆஃப் பாப்புலேஷன் கிட்டத்தட்ட 40% ஆஃப் டோட்டல் வெல்த்தை வச்சிருக்காங்க அப்படின்ற ரெண்டாவது எக்ஸாம்பிள். நான் எக்ஸாம்பிள் இதுல கொடுக்கல, நான் எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் உங்களுக்கு பம்ப் பண்ணிட்டு இருக்கேன். பட் இதுல எழுதும் போது நான் இப்படிதான் எழுதி வச்சுக்குவேன். நான் பக்கத்துலேயே இந்த மாதிரி மேஜரா எழுதி வச்சுக்கிறேன். நான் என்னோட ரிட்டன் நோட்ஸ்ல வந்து இதெல்லாம் நான் 1%, 40% அப்படின்றதெல்லாம் அதில் எழுதி வச்சுக்குவேன். புரியுதா? அன்எம்ப்ளாய்மெண்ட், அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு. அன்எம்ப்ளாய்மெண்ட் எவ்வளவு இருக்கு? எக்ஸாம்பிள் என்ன? ஹை யூத் அன்எம்ப்ளாய்மெண்ட் டிஸ்பைட் எக்கனாமிக் growth. இதுக்கு என்ன எக்ஸாம்பிள்? பிலிப்ஸ் கர்வ் அப்படின்னு ஒன்று படிச்சிருப்பீங்க. பிலிப்ஸ் கர்வ்ன்றது இங்க ஒர்க் ஆகல. அப்ப என்ன நடக்குது? ஸ்டாக்ஃபிளேஷன் நடக்குது. அப்ப அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் எவ்வளோ? அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் யார் கொடுக்குறா? அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் படி அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் மட்டும் கிட்டத்தட்ட 5.5% இருக்கு. வெரி ரீசன்ட் 2025 2026 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரீஜனல் டிஸ்பாரிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு. எப்படி இருக்கு? பீமா ராவ் ஸ்டேட்னு சொல்லப்படுற பீகார், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், அந்த மாதிரி இருக்கிற அந்த ஹாட் பெல்ட் ஆஃப் சென்ட்ரல் இந்தியாவில் இருக்கிற இவங்கெல்லாம் வந்து டெவலப் ஆகல அப்படின்னு சொல்லலாமா? அதுக்கு ரீஜனல் டிஸ்பாரிட்டி அதிகமா இருக்கு அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் எழுதுங்க. இதுக்கு எப்படி சொல்லலாம்? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? ஏன்னா மைக்ரேஷன் கிரைசிஸ் நிறைய நடக்குது. இந்தியாவோட டோட்டல் மைக்ரேஷன் எவ்வளோ? ஒரு வருஷத்துல இந்தியாவில் 25% ஆஃப் மக்கள் வந்து ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மைக்ரேட் ஆகுறாங்க. ஒன்லி பிகாஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் குவாலிட்டி ஆஃப் லிவிங் இன்க்ரீஸ் பண்றதுக்காக அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டும் இருக்கு. அதெல்லாம் இதுல எக்ஸாம்பிள் எழுதலாம். நெக்ஸ்ட், அக்ரேரியன் டிஸ்ட்ரெஸ் இருக்கு. அக்ரேரியன் டிஸ்ட்ரெஸ்னா என்ன? சிம்பிள், இதே எழுதலாம். 49% ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கிற அக்ரிகல்ச்சர்ல வெறும் 17% ஆஃப் ஜிடிபி தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது. அது ஒரு அக்ரேரியன் டிஸ்ட்ரெஸ் சேலஞ்சஸ்ல இருக்கு. புவர் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் ரொம்ப மட்டமா இருக்கு. அந்த மாதிரி எஜுகேஷன் ஒரு விஷயத்தை எழுதினாலே எய்சர் ரிப்போர்ட் இல்லாம எழுதக்கூடாது. எய்சர் ரிப்போர்ட் என்ன சொல்லுது? லேர்னிங் கேப் இருக்குதுன்றத சொல்லுது. எப்படி சொல்லலாம்? எக்ஸாம்பிள், 3ல இருந்து 5ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்க பேசிக்கா மேக்ஸையும் சால்வ் பண்ண முடியல. அதே போல பேசிக்கா அவங்களால ஒரு விஷயத்த ஒரு காம்ப்ரஹென்ஷன் கொடுத்தீங்க, ஒரு பேராகிராஃப் கொடுத்து படிக்க சொன்னீங்கன்னா அதையும் காம்ப்ரஹெண்ட் பண்ண முடியல. இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னடிக்குட் ஹெல்த் கேர் ரொம்ப மோசமா இருக்கு. இந்த மாதிரி எக்ஸாம்பிள் எழுதும்போது அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இந்தியாவோட அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 39% இருக்கு. அதாவது நீங்க சம்பாதிக்க 100 ரூபாய் சம்பாதிச்சீங்கன்னா 139 ரூபாய் சம்பாதிச்சாதான் கரெக்டா இருக்கு. அதாவது 100 ரூபாய் சம்பாதிச்சீங்கன்னா 39% ஹெல்த்துக்கே போகுது அப்படின்னு சொல்றாங்க. அது அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர். உங்க பாக்கெட் இல்லாம 100 ரூபாய் இல்லாம 39 ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவு பண்றீங்கன்னு அர்த்தம். அதான் வந்து அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர். ஃபினான்ஷியல் எக்ஸ்க்ளூஷன் இருக்கு. எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க? மணி லெண்டர்ஸ், இந்த மாதிரி கந்து வட்டிலாம் விடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ற ஃபினான்ஷியல் எக்ஸ்க்ளூஷனும் இருக்கு. இன்க்ளூஷன் அச்சீவ்மெண்ட் எழுதும் போது
எக்ஸ்க்ளூஷன் இன்னும் நடந்துட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ரீட்டைல் மார்க்கெட்ல எங்க ஊர்ல மீன் கடைக்கெல்லாம் போனாங்கன்னா காலைல 1000 ரூபா கொடுத்தா காலைல 10,000 ரூபா கொடுத்தாங்கன்னா சாயங்காலம் 12,000 ரூபா கொடுக்கணும். அந்த மாதிரி கந்து வட்டிக்காரங்களாம் இன்னும் இருக்காங்க. இந்த மாதிரி ரியல் டைம்ல பாக்குறதையும் இந்த மாதிரி சேலஞ்சஸா எழுதிட்டு வரணும். ஸோ சேலஞ்சஸ் என்ன பண்றேன், அகைன் சேலஞ்சஸ்க்கு ஒரு 12 பாயிண்ட் எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து என்ன பண்றேன், அடுத்தது போறேன் இதெல்லாம் அட்ரஸ் பண்றதுக்கு சேலஞ்சஸ் எழுதிட்டு அதோட மெஷர்ஸ் என்னென்ன சேலஞ்சஸ் எழுதணுமோ அதுக்கெல்லாம் மெஷர்ஸ். அது மட்டும் இல்லாம அது கூட சேர்ந்து என்ன எழுதுவேன், அது கூட சேர்ந்து இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸோட போட்டு எழுதிக்கிறேன். அக்ரிகல்ச்சர் ஸ்ட்ரென்தன் பண்ண, அக்ரிகல்ச்சர் பிரச்சனை அக்ரிகல்ச்சர் ஸ்ட்ரென்தன் பண்ண எப்படி பண்ணணும் நீங்க பாருங்க. என்ன பண்ணணும்னா பிஎம் கிசான், இ நாமு, அப்புறம் பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா வழியா, கிருஷி விகாஸ் யோஜனா வழியா நம்ம வந்து ப்ரமோட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் எழுதி வச்சிருக்கேன். மெஷர்ஸ் முடிஞ்சா, மெஷர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்க்கு அதே சேலஞ்சஸ், அதே மெஷர்ஸ் எப்படி வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இம்ப்ரூவ் பண்றது. அடுத்தது இங்க பாருங்க, இப்போ வேல்யூவேஷன் பண்றேன். இப்போ லாஸ்டா தான் வேல்யூவேஷன் நோட்ஸ்ல இருக்கணும். எப்படி இருக்கணும், வேல்யூவேஷன்ன்றது இன்க்ளூசிவ் க்ரோத்துக்கு ஒரு வேல்யூவேஷன், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு வேல்யூவேஷன். சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்க்ளூசிவ் க்ரோத்துக்கு growth, ஈக்விட்டி, எம்ப்ளாய்மெண்ட், எம்பவர்மெண்ட் அண்ட் சஸ்டைனபிலிட்டி. அது பண்ண என்ன அர்த்தம், 3GS 3E ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு எழுதுங்க. அப்போ நம்ம இன்க்ளூசிவ் growth கொண்டு வரதுக்கு GS 3E ஃப்ரேம்வொர்க் அப்படின்றது வேணும். அதாவது growth, சஸ்டைனபிலிட்டி, அது இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட், ஈக்விட்டி அண்ட் எம்பவர்மெண்ட் அப்படின்னு வேணும். அப்போ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் என்ன வேணும், 3 P's வேணும். என்ன பி, பீப்புள், பிளானட், ப்ராஸ்பரிட்டி அப்படின்றது வேணும். இல்லைன்னா வந்து ட்ரிபிள் பாட்டம் லைன்ன்றது வேணும். இதுல ஏதாவது ஒன்று எடுத்து எழுதுங்க ஒரு கொஸ்டினுக்கு. ஓகேவா, அடுத்தது இப்போ கன்க்ளூஷன் இன்க்ளூசிவ் growthக்கு ஒரு கன்க்ளூஷன், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்க்கு ஒரு கன்க்ளூஷன். கன்க்ளூஷன்லாம் ரெடி பண்ணும்போது கன்க்ளூஷன் நச்சுன்னு இருக்கணும். அப்படி எப்படி இருக்கணும், growth is truly inclusive when the citizens become stakeholders in prosperity, not merely a spectator of progress. அவ்வளவுதான், அங்கே இன்க்ளூசிவ் growth முடிஞ்சிச்சு. அப்ப என்ன சொன்னாங்க, ultimate test of development is not how the economy grows but how widely its benefits are shared அப்படின்றதா இன்க்ளூசிவ் growth என்னோட கன்க்ளூஷனா இருக்கும். ஸோ இதெல்லாம் நான் மகிழ்ச்சி வச்சுக்குவேன். முன்னாடி இன்க்ளூசிவ் growthன்னு ஒரு வார்த்தையை பார்த்துட்டேன்னா இது எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு எழுதி வந்துடுவேன். புரிஞ்சுச்சா? இப்போ நான் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இது உங்களுக்கு புரிஞ்சுச்சா எப்படி நோட்ஸ் எடுக்கிறதுன்றது கைஸ்? புரிஞ்சுச்சா? புரிஞ்சிருக்கு சார். சார் இந்த ஏஎஸ்இஆர் ரிப்போர்ட் அப்படின்னு என்ன சார்? எய்சர் ரிப்போர்ட், எய்சர்ன்ற ஒரு ஆர்கனைசேஷன், ஆல் இண்டியா சர்வே ஃபார் அப்படின்னு ஒன்று வரும். ஒன்றும் இல்லை, எங்க இருக்குது எஜுகேஷன் நீங்க சொன்னீங்கனாலே எஜுகேஷனுக்கு வந்து எய்சர் ரிப்போர்ட்னு தான் சொல்லுவாங்க. இங்க இருக்கு பாருங்க, ஆல் இண்டியா சர்வே ஃபார் எஜுகேஷன், ஃபுல் ஃபார்ம் எனக்கு மறந்துட்டேனே, ஆல் இண்டியா சர்வே ஆன் எஜுகேஷன் அண்ட் ரிஃபார்மா, எஜுகேஷன் ரிஃபார்ம் ரிப்போர்ட்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான், அந்த ரிப்போர்ட் பேர் மட்டும் எழுதுங்க, எய்சர் ரிப்போர்ட். அதே போல ஹெல்த்துக்குன்னு எழுதிங்கன்னா லான்செட் ரிப்போர்ட் அப்படின்னு எழுதுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் போட்டு இந்த ரிப்போர்ட்ல இதெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு எழுதுறது. புரிஞ்சா? புரிஞ்சு சார். யா, இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின்ல ஒர்க் ஆகுதா அப்படின்றத பார்க்கலாம். இவ்வளவுதான், இந்த அளவுக்கு நோட்ஸ் இருந்துச்சுன்னா போதும். ஓகேவா? இந்த நியூ எக்கனாமிக் பாலிசி எல்லாம் கொண்டு வரலாமா சார்? எது வேணாலும் எழுதலாம். நான் நோட்ஸ் ரெடி பண்ணது இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நீங்க இப்படிதான் எழுதணும் எழுதக்கூடாது அப்படின்றது எதுவுமே இல்லை. இது என்னோட நோட்ஸ். புரிஞ்சா? சரி, இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாமா? இதுல யாராவது ஒருத்தன் கொஸ்டின் படிச்சு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? இது 2023 கேட்ட கொஸ்டின் நினைக்கிறேன். 2023 இந்த இன்க்ளூசிவ் growthன்ற டாபிக்ல இருந்து கேட்ட கொஸ்டின் ஒண்ணு. யாராவது ஒருத்தங்க படிக்கிறீங்களா? What are the salient features of inclusive growth? Has India been experiencing such a growth process? Analyze and suggest measures for inclusive growth. சரி, என்ன கேட்டிருக்காங்க? இன்க்ளூசிவ் growth பத்தி கேட்டிருக்காங்க சார். இன்க்ளூசிவ் growth பத்தி growth process எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? salient features of inclusive growth ன்னு கேட்டிருக்காங்க சார். ஓகே, அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? அடுத்து growthோட process எப்படி இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் இந்தியா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதான்னு கேக்குறாங்க. இந்தியா சரிங்க. ஓகேவா? இதுக்கு ரெண்டு அனலைஸ் பண்ணுங்க, அப்புறம் சஜஸ்ட் மெஷர்ஸ் சொல்லுங்க சார். இல்ல அதான் ஃபர்ஸ்ட் இல்ல எஸ்ன்னு சொல்லலாம், இல்ல நோன்னு சொல்லலாம். செகண்ட் டாபிக்கு இது மொத்தம் 3 உடைச்சிக்கலாம். 3 கொஸ்டின் 3 டாபிக் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் சாலியன்ட் ஃபீச்சர்ஸ், இன்க்ளூசிவ் growth. இன்க்ளூசிவ் growthோட சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட்
செகண்ட் இந்தியா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. சரி, ரெண்டு இதுக்கு எஸ்ன்னு ஒரு பதில் இருக்கலாம், இல்லை நோன்னு ஒரு பதில் இருக்கலாம். அப்படி இல்லை, அப்படி அடுத்தது என்ன டாபிக் கேட்குறாங்கன்னா சஜஸ்ட் மெஷர்ஸ்னு கேட்குறாங்க. அப்போ ஏன்டா சஜஸ்ட் மெஷர்ஸ்னு கேட்குறாங்கன்னு நம்ம பார்த்தோன்னா அப்படின்னு அர்த்தம் இந்தியா வந்து சிலதுலலாம் இல்லை நோன்னு சில ஆன்சர் வரப்போகுது, அதனால தான் அதில் வந்து சஜஸ்ட் மெஷர்ஸ்னு கேட்குறாங்க. அதுதான் அங்கே சொல்ல வராங்க. நான் அதனால தான் உங்களுக்கு கொஸ்டினை படிக்க சொன்னேன். புரியுதா? இதில் சாலியன் ஃபீச்சர்ஸ் மட்டும் கிடையாது. சாலியன் ஃபீச்சர்ஸ்ன்றது நார்மலான நம்ம நீங்கள் கண்டென்ட் எழுதிங்களா அதுல எடுத்து எழுதிடலாம். ஆனா ஹாஸ் இந்தியா பீன் எக்ஸ்பீரியன்சிங் த growth ப்ராசஸ்னு கேட்டா ஆமா, நம்ம என்ன அச்சீவ்மெண்ட்டும் பார்த்தோம் இல்லையா, அச்சீவ்மெண்ட்ன்ற ஒரு டாபிக்கும் பார்த்திருக்கோம். ஆனா இவங்க என்ன கேட்கறாங்கன்னா சஜஸ்ட் மெஷர்ஸ்னு கேட்கறாங்க. அப்போ சில இடத்துலலாம் வந்து பிரச்சனை இருக்க போகுது போல இருக்கு, இன்க்ளூசிவ் growth அடைன் பண்றதுக்கு சில இடத்துல பிரச்சனை இருக்க போகுது போல இருக்குன்றத அவங்களே முன்னாடியே சொல்லிட்டாங்க இல்லையா. சஜஸ்ட் மெஷர்ஸ்ன்றது அது அந்த கொஸ்டினை டிமாண்ட் பண்றதே அதுதான். சரி, இதை விட்டுருவோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு என்ன தெரியும், இன்க்ளூசிவ் growth பத்தி என்ன தெரியுமோ ஃபர்ஸ்ட் இது 10 மார்க் கொஸ்டின்ல. சரி, 10 மார்க் கொஸ்டின் நம்ம என்ன பண்ணுவோம், 2 பேஜ் கொடுப்பாங்க. இது ஒரு பேஜ், இது ஒரு பேஜ், 2 பேஜ் கொடுப்பாங்களா. நம்ம என்ன பண்ணுவோம், இங்க இன்ட்ரோ, இங்க என்ன பண்ணுவோம் கன்க்ளூஷன். இன்க்ளூசிவ் growthனால என்ன எழுதுவீங்க, இன்ட்ரோடக்ஷன். நீங்க முன்னாடி நான் எழுதி கொடுத்துட்டேன். இன்க்ளூசிவ் growthக்கு டக்கு 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 இன்ட்ரோடக்ஷன் 1 2 3 லைன் எழுதி முடிச்சிருங்க. அதை பார்த்து அப்படியே அக்கார்டிங் டு யூஎன்டிபி இன்க்ளூசிவ் growth சார் அப்படின்னு ஆரம்பிச்சிருங்க. அப்புறம் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு என்ன சொல்லி தந்திருக்கேன், அப்புறம் பில்லர்ஸ். எப்பயுமே ஒரு நல்ல டயக்ராம் போட்டு ஒரு பில்லர்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கணும். பில்லர்ஸ் என்ன கொடுத்துருக்கேன், ஈக்விட்டி, என்விரான்மெண்ட், எம்ப்ளாய்மெண்ட், ஈக்குவாலிட்டி அப்படின்னு 4 விஷயம் சொல்லியிருக்கேன். அந்த பில்லர்ஸ் இதில் எழுதிருங்க. ஸோ இந்த பேஜில் கிட்டத்தட்ட ஹாஃப் பேஜ் கவர் ஆகிடுது. இதில் இந்த வரைக்கும் நீங்கள் கவர் பண்ணிடுவீங்க இதிலே ஒரு பேஜில். அடுத்தது இப்போ இதுக்கப்புறம் கொஸ்டின் ஆரம்பிங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, பாடி வரலாம். அப்படியே அதே போல் கன்க்ளூஷனையும் அங்கே முன்னாடி சொன்ன கன்க்ளூஷன் என்ன, இன்க்ளூசிவ் growthக்கு ஒரு கன்க்ளூஷன் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு ஃபேன்சியான கன்க்ளூஷன், நல்ல கன்க்ளூஷன். அந்த கன்க்ளூஷன் இங்கே எழுதிருங்க. 1 2 3 லைன் எழுதி முடிச்சிங்களா. இதெல்லாம் நீங்கள் இன்க்ளூசிவ் growthனு வாரத்தை பார்த்ததுக்கு அப்புறமே இதெல்லாம் எழுதிடணும். இப்போ அடுத்ததான் நம்ம கொஸ்டினோட டிமாண்டுக்கே போகிறோம். இப்போ கொஸ்டினோட டிமாண்ட்ல நம்ம பின்னாடி பார்க்கலாம். கொஸ்டினோட டிமாண்ட்ல ஒரு நிமிஷம். ஓகே, கொஸ்டினோட டிமாண்டுக்கு டிமாண்ட் பாடியில தான் டிமாண்ட் எழுதுவீங்களா. என்னென்ன எழுத போறீங்க இப்போ, ஃபர்ஸ்ட் என்ன எழுத போறீங்க, சாலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இன்க்ளூசிவ் growth. இது ஃபர்ஸ்ட் டாபிக்கா எழுதுவீங்க. 10 மார்க் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுல 2 பாயிண்ட் எழுதுங்க. சின்னதா இடமும் சின்னதா இருக்கும் போது டைமும் சின்னதா தான் இருக்கும். நீங்க எல்லாம் இது எல்லாத்தையுமே 7 நிமிஷத்துக்குள்ள எழுதி முடிக்கணும். அதனால 2 பாயிண்ட் எழுதுங்க. அடுத்து என்ன எழுத போறீங்க, அடுத்து என்ன எழுத போறீங்கன்னா ஹாஸ் இந்தியா எக்ஸ்பீரியன்ஸ்டு அப்படின்னு கேட்கறாங்களா. என்ன கேட்டிருக்காங்க, ஹாஸ் இந்தியா பீன் எக்ஸ்பீரியன்சிங் இன்க்ளூசிவ் growth. நம்ம கிட்ட கண்டென்ட் என்ன இருக்கு, ஆமா எஸ் த ரீசன். நீங்க என்ன எழுதுவீங்கன்னா சப் டாபிக்ல ரீசன் ஃபார் இந்தியாஸ், ஓகே அப்படி இல்லை, ஏரியாஸ் வேர் இந்தியா எக்ஸ்பீரியன்சிங் இன்க்ளூசிவ் growth. இது எழுதலாமா, இது 3 பாயிண்ட் எழுதலாமா. இதுக்கு 3 பாயிண்ட் எங்க இருந்து எடுத்து எழுதுவீங்கன்னா அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்ற 3 பாயிண்ட் எடுத்து எழுதலாம். ஒன்று நான் என்ன எழுதுவேன், யூனிவர்சல் எலக்ட்ரிஃபிகேஷன் நடந்துருச்சு. எக்ஸாம்பிள் 99% ஆஃப் ஏரியா இன் இந்தியாவில் வந்து எலக்ட்ரிஃபை ஆயிடுச்சுன்னு எழுதுவேன். அதே போல் உமன் எம்பவர்மெண்ட் நடக்குது. எக்ஸாம்பிள் 99% ஆஃப் உமன்ஸ் வந்து கேஸ் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ இன்டர்னல் பொல்யூஷன் வந்து போயிடுச்சு, அதாவது ஹவுஸ் ஹோல்டு பொல்யூஷன் வந்து போயிடுச்சு அப்படின்றது 2வது பாயிண்ட் எழுதுவேன். 3வது பாயிண்ட் அதுல இருந்து அதே போல ஒரு காப்பி பண்ணி எழுதிக்குவேன். ஒரு பாயிண்ட் அந்த டைம் ஞாபகம் வச்சு எழுதிக்குவேன். ஒன்று முடிஞ்சிச்சா. அடுத்தது என்ன பண்றேன், இல்ல அப்படின்ற ஒரு பிரச்சனையும் கொடுக்குறாங்க. இந்த ஏரியாஸ் வேர் இந்தியா இஸ் லாகிங். சரி, அடுத்தது ஏரியாஸ் வேர் இட் வாஸ் லாகிங் அப்படின்ற ஒரு டாபிக்கும் எழுதுவீங்களா. அதுல என்ன எழுதுவீங்க, ஃபர்ஸ்ட் எழுதுவீங்க சேலஞ்சஸ்ல இருந்து ஒரு 3 பாயிண்ட் எடுத்து எழுதிருங்க. கரெக்டா, சேலஞ்சஸ்ல ஒரு 3 பாயிண்ட். அப்புறம் லாஸ்டா என்ன பண்ணலாம், லாஸ்டா வந்து மெஷர்ஸ் அப்படின்னு அவங்களே கேட்டிருக்காங்க. மெஷர்ஸ்ல என்ன பண்ணலாம், சேலஞ்சஸ்ல என்னென்னலாம் எழுதுனீங்களோ அதோட மெஷர்ஸ் கீழே நம்ம அதுக்கும் பாயிண்ட் வச்சிருப்போம். 3 பாயிண்ட் மெஷர்ஸ் எழுதிருங்க. அப்புறம் கன்க்ளூஷன், ஆல்ரெடி நீங்க கன்க்ளூஷன் எழுதிருப்பீங்க, அந்த கன்க்ளூஷன் எழுதி முடிச்சிருங்க. புரிஞ்சா. இப்போ நீங்க எடுத்த நோட்ஸ் எல்லாமே இதுல யூஸ் ஆகுதா, ஆகுது. அவ்வளவுதான். இந்த மாதிரி தான் நோட்ஸ் இருக்கணும். ஸோ உங்களுக்கு நீங்க எடுக்கிற நோட்ஸ் நீங்க எழுத போற கொஸ்டினுக்கு யூஸ் ஆச்சுன்னா மட்டும்தான் அது நோட்ஸ், இல்லைன்னா அது வந்து டஸ்ட்பின் பேப்பர். அவ்வளவுதான். நான் நிறைய எழுதி தூக்கி போட்டிருக்கேன். நம்ம லவ் லெட்டர் மாதிரி எழுதி தூக்கி கலாச வேண்டியதான், ஒன்றும் பண்ண முடியாது. அதை வச்சு ஜஸ்ட் டஸ்ட்பின் பேப்பர். ஸோ நீங்க எடுக்க போற நோட்ஸ் இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள். சரி, நம்ம இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் தான் ஒர்க் ஆகுதா, இல்லை வேற ஏதாவது கொஸ்டின் ஒர்க் ஆகுதான்னு பாருங்க. இது ஒரு பிவிக்குள்ள கேட்ட கொஸ்டின். என்ன கேட்டிருக்காங்க, கொஸ்டின் படிங்க யாராவது. படிங்க. யாரும் படிக்க மாட்டீங்க, நானே பேசலவா. மிலானி படிங்க.
சார் நான் படிக்கவா? படிங்க, நீங்களே படிங்க. It is argued that the strategy of inclusive growth is intended to meet the objectives of inclusiveness and sustainability together. Comment. என்ன கேட்டிருக்காங்க? அதாவது இன்க்ளூசிவ் growthோட ஸ்ட்ராட்டஜி வந்து ஆஹ், அதோட அப்ஜெக்டிவான இன்க்ளூசிவ்னஸையும் சஸ்டைனபிலிட்டியும் ஒருங்கிணைச்சு ஒட்டுக்கா மீட் பண்றதுக்கு முனைப்போட இருக்கா, அதோட தீவிரத்தோட இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்களா? இதுல என்ன சொல்ல வராங்க? ஏதோ சொல்ல வராங்க, ஆனா உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்குல்ல? சார். இல்ல கேக்குறேன். இல்ல எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. இந்த ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. சோ உங்களுக்கு இருந்துச்சுன்னா தப்பு இல்ல. ஆனா ஏதோ சொல்ல வராங்க, நம்மளுக்கு தான் ஒண்ணு ஒரு மாதிரி ஏதோ இருக்கு சொல்றாங்க. அப்படின்னு. ரெண்டையுமே சேர்த்து சொல்றதுன்னு சொல்ல வராங்க சார். ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்துட்டு போகணும்னு சொல்ல வராங்க. ஆமா சார். இப்போ உங்க நோட்ஸ்ல இருந்து ஏதாவது புரியுதா இதுல? உங்க நோட்ஸ்ல இருந்து ஏதாவது இதுல சொல்ல வராங்கன்னு புரியுதா? சரி, இப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்னா, நம்ம ஃபர்ஸ்ட் அதே மாதிரி கண்டென்ட், ஏன்னா 10 மார்க் கொஸ்டின் தானே, 10 மார்க் என்ன பண்ணுவோம், 2 பேஜ் இருக்கும், 2 பேஜ். ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், இங்க 2 வார்த்தையும் பார்த்துட்டேன், சஸ்டைனபிலிட்டி வார்த்தையும் பார்த்தேன், இன்க்ளூசிவ் வார்த்தையும் பார்த்துட்டேன். சரி, இன்ட்ரோடக்ஷன், இன்க்ளூசிவ் growthக்கு இன்ட்ரோடக்ஷன், அதே போல சஸ்டைனபிலிட்டிக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன், ரெண்டுத்துக்கும் இன்ட்ரோடக்ஷன் எழுதிடுறேன். சரி, அதே போல கன்க்ளூஷனுக்கு ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரி ஒரு கன்க்ளூஷன். ஸோ இன்க்ளூசிவிட்டியும் வேணும், சஸ்டைனபிலிட்டியும் வேணும்ன்ற ஒரு கன்க்ளூஷன் எழுதி முடிச்சிடுறேன். முடிச்சிட்டீங்களா? காம்பனன்ஸ் எழுதுறேன். காம்பனன்ஸ் என்ன, இன்க்ளூசிவ் growthக்கு ஒரு காம்பனன்ட் எழுதுறேன், 3 காம்பனன்ட். பில்லர்ஸ் எழுதணும்ல, 4 பில்லர் எழுதுறேன். அதே போல சஸ்டைனபிலிட்டிக்கும் 4 பில்லர் எழுதுறேன். முடிஞ்சு. அதுக்கே இது வரைக்கும் கவர் ஆயிடும். உங்களுக்கு இருக்கிற கேப்பே கிட்டத்தட்ட இதுல வந்து ஒரு 1/3யும் இதுல வந்து 2/3 தான் இருக்க போகுது. சரி, இதுக்குள்ள நம்ம ஆன்சர் எழுத போறோம். எப்படி எழுத போறோம்? ஃபர்ஸ்ட் டாபிக், சப் டாபிக் என்ன போடுவீங்க இதுல? சப் டாபிக் இதுல பாடி. ஓகே, இப்போ பாடி எழுதணும். இப்போ பாடியில தான் நம்ம மெயின் மேட்டரே பாடியில தான் இருக்கணும். பாடியில என்னென்ன மாதிரி சப் டாபிக் போடுவீங்க இதுக்கு, இந்த கொஸ்டினுக்கு பார்த்து சொல்லுங்க. நான் ஒரு டாபிக் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கும்போதே சொல்லியிருந்தேன் இல்லையா? என்ன சொல்லியிருந்தேன்? இன்க்ளூசிவிட்டின்றது, இன்க்ளூசிவ் growth அப்படின்றது நாட் ஒன்லி இன்டர் ஜெனரேஷனல் பட் ஆல்சோ இன்ட்ரா ஜெனரேஷனல். இந்த காலகட்டத்தில் வாழ்ற மக்கள் மட்டும் இன்க்ளூசிவா இருந்தா, ஈக்குவலா இருந்தா பத்தாது. இப்ப வாழ்ற மக்கள், இதுக்கப்புறம் வரப்போற மக்களுக்கோட வாழ்வாதாரத்திலையும் 2 பேரும் ஈக்குவலா இருக்கணும் அப்படின்றதான் இன்க்ளூசிவ் growth. அதை தான் கேட்க வராங்க. அப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டீங்கன்னா, அந்த ஸ்ட்ராட்டஜில நீங்க இப்பயும் ஈக்குவலா கொண்டு வரணும், அதே போல ஃபியூச்சர்ல இருக்க போறவங்களையும் இன்க்ளூசிவா கொண்டு வரணும். அப்ப என்ன கேட்டிருக்காங்க இதுல? என்ன கேட்டிருக்காங்கன்னா, சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் இன்க்ளூசிவ் growth ஒரு 3 பாயிண்ட். சிக்னிஃபிகன்ஸ் எழுதிருப்பீங்க இல்லையா? அதுல இருந்து 3 பாயிண்ட். இன்டர் ஜெனரேஷன்ல, அதாவது இப்போ நீங்களும் நாங்களும் வாழ்றதுல இன்க்ளூசிவ், இது இன்க்ளூசிவ்னஸோட சிக்னிஃபிகன்ஸ்ல 3 பாயிண்ட் எடுத்து எழுதிருங்க. அதே போல இன்ட்ரா ஜெனரேஷனல் என்ன, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்ல இருந்து சிக்னிஃபிகன்ஸ் எதுனா தெரியுமா, அது 3 பாயிண்ட் எடுத்து இங்க எழுதிருங்க. அப்போ இங்க ஈக்குவாலிட்டி, ஈக்விட்டி, சோஷியல் ஜஸ்டிஸ், செக்யூரிட்டின்னு பாப்பீங்க. இங்க என்ன பாப்பீங்க, என்விரான்மெண்ட், ஃபியூச்சர்ல நடக்க போற கிளைமேட் சேஞ்ச், அதே போல வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அப்படின்னு எழுதுவீங்க. அவ்வளவுதான் ஆன்சர். இதுக்கு 3 பாயிண்ட், இதுக்கு 3 பாயிண்ட். ஆன்சர் முடிஞ்சு வித் எக்ஸாம்பிள். அதுக்கு முன்னாடியே நீங்க ஆன்சர் வந்து சிக்னிஃபிகன்ஸ் எழுதி வச்சுக்க போறீங்க. முன்னாடியே நம்ம பாயிண்ட்ஸ் வச்சு எழுதி வச்சுக்க போறோம். அவ்வளவுதான். இந்த கொஸ்டின் புரிஞ்சா? அதனாலதான் இன்டெண்டட் டு மீட் அப்ஜெக்டிவ் ஆஃப் இன்க்ளூசிவ்னஸ் ஒரு சைடும், சஸ்டைனபிலிட்டியும் டுகெதர்ன்றாங்க. ஏன் டுகெதர்? இப்போ பண்றது மட்டும் இன்க்ளூசிவ் growthன்றது இந்த ஜெனரேஷன் ஈக்குவலா இருந்தா மட்டும் பத்தாது. ஸோ அப்ப என்ன எழுதணும்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தி சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் இன்டர் ஜெனரேஷனல் ஈக்விட்டி, அப்புறம் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் இன்ட்ரா ஜெனரேஷனல் ஈக்விட்டி. நான் தான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், பிஒய்க்யூல இந்த மாதிரி 3 விஷயம் கேட்டிருக்காங்க. இன்க்ளூசிவ் growth, சஸ்டைனபிள் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இன்ட்ரா ஜெனரேஷன் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா? அது இந்த கொஸ்டின் தான். அப்போ உங்களுக்கு நோட்ஸ் எப்படி இருக்கணும்னா, சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் இன்ட்ரா ஜெனரேஷனுக்கு நோட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்ல வரதுக்காக சொல்றேன். புரிஞ்சா? இந்த கொஸ்டின் புரிஞ்சா கைஸ்? புரிஞ்சு சார். ஓகே. ஸோ இப்படிதான் உங்களுக்கு நோட்ஸ் இருக்க போது, இப்படிதான் நோட்ஸ் மேக்கிங் எடுக்கணும், இப்படிதான் வந்து நீங்க உங்களோட பிஒய்க்கு அனலைசிஸையும் சேர்த்து வச்சு நோட்ஸ் எடுத்துக்கணும். அதே போல நோட்ஸ் எப்படி இருக்கணும்னா, இதுக்கப்புறம் வேற ஏதாவது சப்ஜெக்ட்ல, வேற ஏதாவது GS2லயோ GS1லயோ இல்ல GS4லயோ யூஸ் பண்ற மாதிரி
அந்த டாபிக் ரெலவெண்ட் இருக்கு அப்படின்னா அந்த டாபிக்கு உங்களோட நோட்ஸை வந்து ஒரு இடத்துல எடுக்கும்போதே கொஞ்சம் நிறைய எடுத்துக்கோங்க. இங்க இருந்து அந்த டாபிக்கு தனியாக நோட்ஸ் எடுக்கும்போது இதுல இருந்து காப்பி பண்ணி அதில் எழுதிக்கலாம். ஓவர்லாப் ஆகும். புரியுதா? யா உங்களுக்கு டாபிக் டவுட்ஸ் ஒரு இடத்துல நோட்ஸ் எடுத்தா அது வேற இடத்துக்கும் பயன்படுமா சார்? அந்த மாதிரி சொல்றீங்க. ஆமா கண்டிப்பா பயன்படும். ஏன்னா ஃபுல்லாவே ஓவர்லாப் தான் இதுல. சரிங்க சார். 100% பயன்படும். ஃபுல்லாவே ஓவர்லாப். இதுக்கும் அதுக்கும் என்ன, இதுக்கும் அதுக்கும் என்ன அப்படின்ற மாதிரி தான் போகும் ஃபுல்லாவே. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? வேற யாருக்காவது வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எனி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ஸா இருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டம், உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்குன்னு தெரியுது. பட் கொடுக்குற எக்ஸாம்பிள்ஸ்லாம் பட் நீங்க அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ்லாம் போட்டு எழுதுற மாதிரி தான் இருக்கும். நீங்க மேக்ஸிமம் இந்த மாதிரி நோட்ஸ் ரெடி பண்ணி இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் ரெடி பண்ணாதான் கரெக்டா இருக்கும். ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஃபுல்லா பண்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு நீங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டா இருந்தீங்கன்னா ஒரு 5 மாசம் தேவைப்படும். செகண்ட் அட்டெம்ப்ட் தேர்ட் அட்டெம்ப்டா இருந்தீங்கன்னா ஒரு 2.5 மாசம் தேவைப்படும். கன்சிஸ்டண்டா 2.5 மாசம் உட்காந்தீங்கன்னா 2.5 மாசத்துல 3 மாசம் உட்காந்தீங்கன்னா நோட்ஸ் ஃபுல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம். இது எக்கனாமிக் மட்டும் தானே சார்? பாலிட்டி, ஜியாகிரபி, எல்லாத்துக்குமே சொல்றேன். இது எக்கனாமி. நான் ஒரு சாம்பிள் காமிக்கிறேன். எக்கனாமில இன்க்ளூசிவ் growthன்ற ஒரு டாபிக்குள்ள ஒரு சாம்பிள் காமிக்கிறேன். மொத்தமாவே எக்கனாமில 5 டாபிக் மெயின். அதுல 5 டாபிக்ல இது ஒரு 1வது டாபிக். அப்ப எல்லாத்துலயுமே டாபிக் எடுத்துக்கணும், அதுக்கு ஒரு சப் டாபிக் எடுத்துக்கணும். டாபிக்கு கொஞ்சம் அதிகமான பாயிண்ட்ஸும், சப் டாபிக்கு அதுல கொஞ்சம் கம்மியான பாயிண்ட்ஸ் எடுத்து கொஞ்சம் கம்மியான பாயிண்ட்ஸ் வச்சுக்கணும். ஓவர்லாப் பண்ணி எதெல்லாம் வருதோ அது ஃபுல்லா அப்படியே ஆட் பண்ணிட்டு போறோம். ஆமா சார். ஹவு டு இன்கார்பரேட் கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ் டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். நம்ம எக்ஸாம்பிள் எழுதுறோம் இல்லையா, அது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் தான். நீங்க ஒரு பாயிண்ட் எழுதி வச்சிருங்க. இந்த மாதிரி பாயிண்ட் ரெடி பண்றீங்க. அந்த பாயிண்ட்ல நீங்க ஏதாவது கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது அந்த பாயிண்ட்ல போயிட்டு அந்த கரண்ட் அஃபேர்ஸ் கூட எழுதி வச்சுக்கோங்க. நான் இப்போ என்ன பண்றேன்னா, இப்போ நான் எலக்ட்ரிஃபிகேஷன் சொல்லும்போது நான் எலக்ட்ரிஃபிகேஷன் மட்டும் தான் நான் சொல்றேன். இப்போ அந்த 99% எனக்கு எப்படி கிடைச்சிச்சு? நான் எங்கேயாவது கரண்ட் அஃபேர்ஸ்ல படிச்சதை நான் ஆட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்படிதான் கிடைச்சிச்சு. நீங்க பாயிண்ட் எழுதிக்கோங்க. பாயிண்ட்ல நீங்க எங்கேயாவது படிக்கும்போது ஆமா இந்த நோட்ஸ்ல எழுதி வச்சிருக்கேன் உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா அந்த பாயிண்ட் அங்க பக்கத்துலயே ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இல்ல இன்க்ளூசிவ் growthன்ட்டு ஏதாவது நியூஸ் பேப்பர்ல நல்ல ஆர்டிகலோ இல்ல யூடியூப்ல நல்ல வீடியோவோ பாத்தீங்கன்னா அப்படியே அது பக்கத்துல இன்க்ளூசிவ் growthன்னு அந்த 10 பேஜ் வச்சிருப்பீங்க இல்லையா, அந்த 10 பேஜ் எழுதி வச்சு லாஸ்ட் பேஜ்ல கரண்ட் அஃபேர்ஸ் இன்கார்பரேஷன் அப்படின்னு கரண்ட் அஃபேர்ஸ் தனியா வச்சுக்கிட்டு தனியா பின்னாடி எழுதிக்கோங்க. ஃபுல்லா என்ன உங்களுக்கு என்னென்னலாம் நீங்க பாக்குறீங்களோ அது எல்லாத்தையும் எழுதிக்கோங்க. அது கூட அதுக்கப்புறமேட்டா வந்து இன்கார்பரேட் பண்ணி எழுதும் போது அதெல்லாம் உள்ள வருதா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். எப்படி இந்த டாபிக்கை நீங்க வந்து ஒரு இன்க்ளூசிவ் growth படிச்சீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எப்படி நீங்க அது ஒரு 5-10 ஒரு 10-20 வாட்டியாச்சும் திருப்பி படிக்கிற மாதிரி வரும். உங்களுக்கு நோட்ஸே கம்மியா தான் ப்ரோ இருக்கும். ரொம்ப பெருசா வராது. நீங்க நோட்ஸ் எடுத்து முடிச்சீங்கன்னா உங்க டாபிக் எல்லாமே சுருங்கிடும். ரொம்ப சுருங்கிடும். இவ்வளவுதானா அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஆனா நீங்க நோட்ஸ் எடுக்கிற வரைக்கும் கொஞ்சம் பல்லு கடிச்சிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். புரியுதா? புரியுது சார். இதை முயற்சி பண்ணி பார்க்குறேன் சார். யா இதுதான் ஸ்ட்ராட்டஜி. மெயினான ஸ்ட்ராட்டஜி இதுதான். ஓகே, வேற இருக்காது ஏதாவது டவுட்ஸ்? இதுக்கு மெயினா நம்ம அப்ப இது எடுத்து வச்சுக்கணும். சிலபஸ் என்ன சார்? ஆமா, சிலபஸ் நீங்க மக்கடிச்சு வச்சுக்கணும். சிலபஸ் எல்லாமே ஆமா தெரியணும் சார். உங்களுக்கு. வார்த்தை மாறாம தெரியணும். அப்ப நம்ம சிலபஸ் படி எடுத்து அப்ப நீங்க சொன்ன மாதிரி இதை ஆட் பண்ணோம்னா வேல்யூ இந்த மாதிரி எடுத்தோம்னா நம்ம கொஞ்சம் நல்லா ஈஸியா இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி நம்ம போய் கண்டிப்பா. யோசிச்சு எல்லாம் எழுதிட்டு இருக்க டைம் இருக்காது. இப்போ நம்ம இங்க மனப்பாடம் பண்ணிட்டு அப்படியே அதுக்கெல்லாம் டைம் இருக்காது bro. ரெடிமேடு நோட்ஸ் எடுத்து போய் அங்க போய் எல்லாமே எழுதுற ரெடிமேட் மாதிரி தான். இருக்கும். எல்லாம் ரெடிமேட் ப்ரீ சரிங்க ப்ரிப்பேர்டு தான். சரிங்க மெயின்ஸ்லாம் கிளியர் பண்ணணும்னா ப்ரீ ப்ரிப்பேர்ட் இல்லாம பண்ணவே முடியாது. ஏன்னா 3 மணி நேரத்துல நீங்க 20 கொஸ்டின் எழுதி முடிக்கிறதுக்குள்ள கை உடஞ்சிரும். கண்டிப்பா அது வேற விஷயம். கை உடஞ்சிரதை தாண்டி இவ்வளவு ப்ரெஷர் இருக்கும். மைண்ட்ல இருக்கிறத பேப்பர்ல கொண்டு வரதே கஷ்டமா இருக்கும். நீங்க ரொம்ப சூப்பரா ஹேண்ட் ரைட்டிங் எழுதிங்கன்னா கூட ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் கேவலமா தான் போகும். ஸோ இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்றதுக்கு நம்ம ப்ரீப்ரிப்பேர்டா இருக்கணும். நம்ம 7 நிமிஷத்துல ஒரு கொஸ்டின் எழுதணும், 10 மார்க் 7 நிமிஷத்துல ஒரு கொஸ்டின் எழுதணும் அப்படின்னா அது நீங்க எந்த இதெல்லாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்கனாமில மட்டும் 20 கொஸ்டின், அதாவது வந்து ஜிஎஸ்டில 20 கொஸ்டின் கேட்கறான்னு வச்சுக்கோங்க. அதுல இந்த நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணப்பட்ட நோட்ஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்கறது வந்து 15 கொஸ்டின்ல இருந்து 14 கொஸ்டின் தான் கேட்பாங்க. மீதி 6 கொஸ்டின் நீங்க எக்ஸாம் ஹாலுக்குள்ள தான் இனோவேட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளதான் நீ யோசிச்சு எழுதுற மாதிரி இருக்கும். அப்ப என்ன சொல்றேன்னா, நோட்ஸ் எழுத கொஸ்டின் எல்லாம் 7 நிமிஷம் ஜென்ரலா சொல்றாங்க. ஆனா 7 நிமிஷம்லாம் நீங்க எடுக்கக்கூடாது. நோட்ஸ் எடுக்கப்பட்ட கொஸ்டினுக்கு 5 நிமிஷமா 4 நிமிஷத்துலயே முடிக்கணும் ஒரு கொஸ்டினை. நோட்ஸே இல்லாத கொஸ்டினுக்கு 10 நிமிஷம் எடுத்துக்கலாம். இப்படிதான் உள்ள பைஃபர்கேட் ஆகும். 7 நிமிஷம்னு ஒரு சொல்றாங்கன்னா சாலடா எல்லா கொஸ்டினுக்கும் 7 நிமிஷம் கிடையாது. புரியுதா? புரியுது சார். இந்த மாதிரி அதனாலதான் நோட்ஸ் இம்பார்ட்டன்ட்னு சொல்றேன். எல்லா டாபிக்கும் நோட்ஸ் இம்பார்ட்டன்ட். கையில நோட்ஸ் இருந்தாதான் நம்பிக்கை இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட நோட்ஸ் இருக்கு, நம்ம வந்து மெயின்ஸ் நம்ம ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டு 2.5 மாசத்துல நோட்ஸ் வச்சுக்கிட்டு இந்த நோட்ஸ் வச்சுக்கிட்டு எடுத்துட்டு போலாம். அதே போல நீங்க மெயின்ஸ் படிக்கிறது என்ன ஒரு நல்ல விஷயம்னா, இப்ப நீங்க படிக்கிறீங்க இல்லையா,
நீங்க எய்சர் ரிப்போர்ட்னு கேக்குறீங்க இல்லையா? எய்சர் ரிப்போர்ட் ஒரு வாட்டி ப்ரிலிம்ஸ்ல கேட்ட கொஸ்டின். எய்சர் ரிப்போர்ட்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எய்சர் ரிப்போர்ட் ரிலேட்டட் டு அப்படின்னு கேட்டாங்கன்னா கீழே எஜுகேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது மாதிரி ரிப்போர்ட்ஸ் வச்சு 2012, 13 காலகட்டத்திலலாம் கொஸ்டின்ஸ் இருக்கு. நீங்க பின்னாடி எடுத்து பாருங்க. ஸோ மெயின்ஸ் நீங்க படிக்கும்போது நீங்க கன்வென்ஷனலா படிப்பீங்க இல்லையா? ஜியோகிராஃபி, எக்கனாமி, பாலிட்டி அந்த மாதிரிலாம் ப்ரிலிம்ஸ்ல கொஸ்டின் வரது இல்லையே. ஸோ ஹோலிஸ்டிக்கா ப்ரிப்பேர் பண்ணா தான் நீங்க ப்ரிலிம்ஸ்லாம் கிளியர் பண்ண முடியும். ஸோ என்ன சொல்றேன்னா, நீங்க மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாம ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறதுன்றது முட்டாள்தனம். மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணா தான் ஒரு ஹோலிஸ்டிக் ஐடியா வரும். ஓ, இந்த ரிப்போர்ட் இதுக்கு தானா, இந்த பர்சன்டேஜ் இதுக்கு தானா அப்படின்ற மாதிரி. இப்போ நான் எக்கனாமி எக்ஸ்டர்னல் செக்டார் படிக்கும்போது இந்தியாவோட மெர்கன்டைஸ் எக்ஸ்போர்ட் வந்து 1.8% படிச்சதுனால தான் 2023 மெர்கன்டைஸ் எக்ஸ்போர்ட் 3.5% விட அதிகமா இருக்குன்னு ஒரு கொஸ்டின் கேட்கும்போது நான் தப்புன்னு போட்டேன். நான் இல்லைனா வெறும் எக்ஸ்டர்னல் செக்டார் போயிட்டு எக்கனாமி படிக்கும்போது வெறும் எக்ஸ்டர்னல் செக்டார் போட்டு எக்ஸ்டர்னல் செக்டார்ல பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் இது பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் இதெல்லாம் வந்து கேபிட்டல், இது வந்து கேபிட்டல் அக்கௌண்ட், இது வந்து கரண்ட் அக்கௌண்ட், அதை மட்டும் படிச்சு வச்சுட்டு வச்சுக்கோங்களேன். அது அந்த கொஸ்டின் நான் போட்டுருக்கவே முடியாது. ஸோ ப்ரிலிம்ஸ் பயங்கரமா வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ நீங்க ஸ்டாட்டிக்ல இன்ஸ்டிடியூட் நோட்ஸ் சார், ஆல்ரெடி ஸ்டாட்டிக்ல இன்ஸ்டிடியூட் நோட்ஸ் ஸ்டாம்ப்னா என்ன? என்ன சொல்றீங்கன்னு புரியல மேடம். இன்ஸ்டிடியூட்ல ஆல்ரெடி நோட்ஸ் கொடுத்துருக்காங்களா? நீங்க அட்மிட் பண்ணி பேசுங்க, நோ ப்ராப்ளம். ஒரு இன்ட்ராக்ஷனோட, இந்த மெயின்ஸ் கிளாஸ்ல இன்ட்ராக்ஷனோட இருந்தா தான் நல்லா இருக்கும். நீங்க 2 ஆன்சர் சொல்றது, எனக்கு தெரியாத 2 ஆன்சர் சொல்றது, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்க சொல்லுங்க சார் மேடம். ஆல்ரெடி ஸ்டாட்டிக்ல வந்து இன்ஸ்டியூட் நோட்ஸ் அப்புறம் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் இது எல்லாமே படிக்கிறோம். இப்போ நோட்ஸ் ஓகே, மேக்கிங்னு எடுத்துக்கிட்டா இதுவும் வந்து உங்களுக்கு 2 months 3 monthsனா இப்போ எனக்கு 5 months தான் வந்து ஜான்வரிக்கு முன்னாடியே இருக்கு. எனக்கு இதுலயே டைம் போயிடுது ஜான்வரிக்கு முன்னாடி. சார். ஆமா, ஏன்னா நீங்க ப்ரிலிம்ஸ்க்கு அப்படி நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ரிலிம்ஸ்க்கு சேர்த்து தான் ப்ரிப்பேர் பண்றீங்க? இதுக்கு ப்ரிலிம்ஸ்க்கு என்ன படிக்க போறீங்க? ஆக்சுவலா ப்ரிலிம்ஸ்க்கு என்ன படிக்க போறீங்க? ஒண்ணுமே ப்ரிலிம்ஸ் படிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. கரெக்ட் தான் சார், ஆக்சுவலா ரெண்டுமே இன்டகிரேட்டட் ப்ராசஸ் தான். ஆனா நான் என்ன கேட்கறேன்னா இப்போ நோட்ஸ் மேக்கிங் வந்து நான் எவ்வளவு நாள் நீங்க நோட்ஸ் மேக்கிங் ப்ராசஸ் முடிக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு கன்சிஸ்டண்டா பண்ணீங்கன்னா 3.5 மாசம் குறைஞ்சது ஆகும். அது நீங்க ஃப்ரெஷ்ஷா பண்ண போறீங்கன்னா சில விஷயம்லாம் புரியாது, சில விஷயம்லாம் நீங்க எழுதி வச்சிருக்கவே மாட்டீங்க, அதை ரீஒர்க் பண்றதுக்கு மறுபடியும் ஆகும். சி ப்ரிலிம்ஸ்ன்றது ஒரு ஃபார்ச்சுனேட் கேம். ஓகே, ப்ரிலிம்ஸ் படிக்கணும்னா கரண்ட் அஃபேர்ஸ், பிஒய்க்யூ, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டாட்டிக். ஒரு டாபிக் நீங்க நோட்ஸ் இப்போ வந்து பாலிட்டின்னு எடுத்து ரிவைஸ் பண்ண போறீங்கன்னா பாலிட்டிக்னு 5 நாள் ரிவைஸ் பண்றதுக்கு வச்சுக்கலாம். நீங்க ஆல்ரெடி நீங்க அட்டன் கொடுத்துருக்கீங்களா ஆல்ரெடி? ஹோப்ஃபுல்லி இட்ஸ் நாட் யுவர் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட், ரைட்? ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கேன் சார், செகண்ட் அட்டெம்ப்ட் இப்போ அப்புறம் செகண்ட் அட்டெம்ப்ட் போறீங்க. ஓகே, இப்போ ப்ரிலிம்ஸ் நீங்க ப்ரிப்பேர் பண்ண போறீங்கன்னா பாலிட்டின்னு எடுத்து வச்சுக்கீங்க. ப்ரிலிம்ஸ்க்கு ஒரு நீங்க சொல்ற மாதிரி ஜான்வரியில் ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கோங்க. ஒரு வாரம் பாலிட்டி ஃபுல்லா படிச்சுக்கோங்க. ஹிஸ்டரி படிக்கிறதுக்கு ஒரு 20 நாள் எடுத்துக்கோங்க. ஏன்னா மாடர்ன், ஏன்ஷியன்ட், மெடிவல் 3 இருக்கனால 20 நாள், ஒரு மாசம் முடிஞ்சா. எக்கனாமி படிக்கிறதுக்கு 10 நாள், ஜியோகிராஃபி படிக்கிறதுக்கு 10 நாள், அப்புறம் வந்து இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் படிக்கிறதுக்கு 10 நாள், கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுக்கு ஒரு 25 நாள். அவ்வளவுதான் ப்ரிலிம்ஸுக்கு. நீங்க மெயின்ஸுக்கு இருக்கிற இன்டகிரேஷன் எல்லாமே ப்ரிலிம்ஸுக்கு ஒர்க் ஆகும். நீங்க மெயின்ஸ்க்கு நோட்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு தெரியும் எப்படி எவ்வளவு வந்து நம்ம எவ்வளவு படிக்கிறோம் அப்படின்றது தெரியும். மெயின்ஸ்க்கு நீங்க படிச்சாதான் இவ்வளவு இருக்கா அப்படின்றது தெரியும். ஆனா ஒரு வாட்டி நீங்க ஃபுல்லா முடிச்சீங்கன்னா சுருங்கிடும், எல்லாமே சுருங்கிடும். யா சொல்லுங்க ஷேக், சொல்லுங்க. ஏன் அட்மிட் பண்ணீங்க? சார் குட் சொல்லுங்க ஈவினிங் சார். பிரதர். ஆக்சுவலி சொல்லுங்க பிரதர். சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சார் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு என்னன்னா, இப்போ நீங்கள் சொன்ன இப்போ வந்து மெயின்ஸ்னு பார்க்குறப்ப அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா வந்து டாப்பிக்கை ஃபுல்லாக ஜென்ரலாக ஒரு வரியில் கொடுத்து முடிச்சிடுறான். இப்போ நான் வந்து ஆமா, இப்போ அந்த ஒரு வரி இருக்குன்னா, இப்போ சப்போஸ் நான் பாவர்ட்டின்னு மட்டும் தான் கொடுத்துட்டு போயிடுறேன். நான் என்ன பண்ணேன், பாவர்ட்டி சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் என்ன அப்படின்றப்ப நான் அதை டீகோட் பண்ணுறதே எனக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்குது. அப்படி தானே சார்? ரொம்ப பெரிய வேலை அது. நீங்க டீகோட் பண்றது பெரிய வேலைன்னு சார் எனக்கு சொல்றீங்க என்னன்னா, இல்லையா? சப்போஸ் இப்போ அந்த டீகோடிங் ஃபர்ஸ்ட் எனக்கு இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறது, இப்போ நீங்கள் வந்து இப்போ எக்கனாமி நீங்கள் சொல்கிறப்ப எனக்கு இப்போ இன்க்ளூசிவ் கோத்துங்கிறப்ப நம்ம வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் படிக்க வேண்டியிருக்கு, எஸ்டிஜி படிக்க வேண்டியிருக்கு, இந்த மாதிரி சொல்கிறீங்களா சார்? இப்போ இந்த மாதிரி வந்து நான் எனக்கு ஜிஎஸ் 1 2 3 4 4 பேப்பருக்கு இருக்கப்போ அந்த டீகோடிங் வந்து நான் எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு ஒரு ஐடியாவும் சொல்ல முடியுமா? ஏன்னா நான் என்ன படிக்கணும்னு தெரிஞ்சதை நான் படிக்கவே முடியும். எனக்கு இப்போ பாவர்ட்டின்னு ஒரு வரியில் கொடுத்து முடிச்சிட்டானா, எனக்கு என்ன படிக்கணும் வெறும் பாவர்ட்டின்னு கொடுத்துட்டானா, வெறும் நான் எதை படித்தாலும் வெறும் பாவர்ட்டிங்கிறப்ப எனக்கு ஒரு ஐடியாவே கிடைக்க மாட்டேங்கிறப்ப எனக்கு அந்த டீகோடிங் ஃபர்ஸ்ட் எனக்கு அதுதான் சார். நான் இப்போ சப்போஸ் ஒரு பாவர்ட்டின்னு எடுத்துக்கிட்டேன்னா
அது சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் என்ன, கரண்ட் அஃபேர்ஸ் என்ன ஸ்கீம் இருக்கு, இது வரைக்கும் என்னென்ன பிரச்சனை இருக்கு, நம்ம அது எப்படி அப்படின்றப்ப இதுல என்ன சொல்ல வரீங்கன்னா, பாவர்ட்டின்னு ஒன்று எடுத்துக்கிட்டேன்னா அது எது கூட இன்டர்லேட்டட் ஆகுங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜிஎஸ்ல 1 2 3 4 இருக்குன்னா அந்த பாவர்ட்டி எது கூட கனெக்ட் ஆயிருக்குன்றதை நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன படிக்கணும்னு தெரிஞ்சுக்கணும், செகண்ட் ஸ்டெப்பு எதை கூட கனெக்ட் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த டீகோடிங் வந்து இப்போ நீங்க எனக்கு எக்கனாமிக்ஸ் சொல்ற மாதிரி இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் டீகோடிங் நான் ஃபர்ஸ்ட் எப்படி சார் பண்ணேன், எனக்கு அது மட்டும் சொல்ல முடியுமா சார்? ஆக்சுவலாக அதெல்லாம் தான் டெமோ. இப்போ நீங்க எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் டிகோடிங் எப்படி பண்ணணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து வச்சுக்கணும். பாவர்ட்டி ரிலேட்டடாக நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து வச்சுக்கணும். அதில் என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். அதில் என்னென்னலாம் கேட்டிருக்காங்கன்னா நான் சொன்னல எப்படி நீங்கள் டீகோடிங் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் டாபிக் பேசினதே அதுதான். எல்லா டாப்பிக்கும் இன்ட்ரடக்ஷன், ஸ்டேட்டஸ், சிக்னிஃபிகன்ஸ், காம்பனன்ஸ், அப்புறம் வேல்யூவேஷன், இது இல்லாமல் சேலஞ்சஸ், மெஷர்ஸ், வே ஃபார்வர்டு, இப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்கணும். அதில் நீங்கள் எப்படி எடுப்பீங்க அப்படின்ற கொஷினே நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தா தான் தெரியும். ஒரு டாப்பிக்கும் நீங்கள் கேட்டது உண்மைதான், ஒரு டாப்பிக்கும் இருக்கும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் எஸ்டிஜி கோல் வந்து எதுக்கு நீங்கள் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் படிக்கணும் அப்படின்றது எதுலேருந்து தெரிஞ்சிச்சு? இன்க்ளூசிவ் க்ரோத்துக்குள்ள ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கான். அதில் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கேட்டிருக்கான், அதாவது இன்டர் ஜென்ரேஷனல் பாவர்ட்டியும் கேட்டிருக்கான், இன்ட்ரா ஜென்ரேஷனல் பாவர்ட்டியும். அதுவும் டேரக்டா கேட்கல சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், இன்ட்ரா ஜென்ரேஷனல் பாவர்ட்டின்ட்டு கேட்டதுனால அப்போ ஓகே அது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் தான் கேட்கறான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறோம். புரியுதா? அதனாலதான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை கடைசி 10 வருஷத்துல பயங்கர ஒர்க் பண்ணணும். கைடன்ஸ் வேணும் ப்ரோ. நீங்க கேட்கறது கரெக்ட் தான். நீங்களே தனியா பண்ணோம்னா ஒரே விஷயத்த 1 மாசம் பண்ணுவீங்க, பாவர்ட்டி மட்டுமே 1 மாசம் பண்ணுவீங்க, கிளாரிட்டி இருக்காது. எந்த இன்ஸ்டியூட்ல ப்ரிப்பேர் பண்ணீங்க? நான் ஃப்ரெஷர் ஆக்சுவலி. ஓ, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுக்க போறீங்க? ஆமா சார். ஓகே. அப்படின்னா நீங்க ஒரு இன்ஸ்டிடியூட் போயிட்டு ஃபுல்லா பாத்தீங்கன்னா அதுல தெரியும். அப்படி இல்லைன்னா மெயின்ஸ் நீங்க எங்கேயாவது ஜாயின் பண்ணி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே, இது பெரிய மேட்டர் இல்லை. இது நான் இவ்வளவு பெருசா சொல்றேன் இல்லையா, இது ஒரு பெரிய மேட்டரே இருக்காது. நீங்க வந்து GS3 இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த GS3க்கு மட்டும் நோட்ஸ், GS3 விட்டுருங்க, எக்கனாமிக் மட்டும் நோட்ஸ் எடுத்து முடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 5 டாபிக் நான் சொன்ன 5 மேஜர் டாபிக்கு நோட்ஸ் எடுத்து முடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னடா எக்கனாமி இவ்வளவுதானா அப்படின்னு தோணும். ஒரு வாரம் ஆகும், ஒரு வாரம் இல்ல, 2 வாரம் ஆகும். 2 வாரத்துல இவ்வளவுதான் எக்கனாமியா அப்படின்னு உங்களுக்கு தோணிடும். அந்த ஆஸ்பெக்ட்டுக்கு மைண்ட் நீங்க ஓப்பன் பண்றதா மேட்டர். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் மைண்ட் கேம் தான். அந்த ஆஸ்பெக்ட்டுக்கு மைண்ட் ஓப்பன் பண்ணீங்களா, ஓகே டன், தேங்க்யூ அப்படின்ற மாதிரி ஆயிடும். இப்போ நீங்க படிச்சது எல்லாமே வந்து நேஷனல், அதான் சொன்னல, படிச்சது எல்லாமே ப்ரிலிம்ஸ் ஓரியன்டா. ஜிடிபினா என்ன, இன்ஃப்ளேஷனா என்ன, மானிட்டரி பாலிசினா என்ன, பிசிக்கல் பாலிசினா என்ன அப்படின்னு படிச்சு வந்திருப்பீங்க. ஆனா மெயின்ஸ்ல அப்படி கொஸ்டின் கேட்கறது இல்லை, அதனால அது யூஸ் ஆகாது. அவ்வளவுதான். நீங்க ப்ரிலிம்ஸ் படிக்கிறது மெயின்ஸ்ல யூஸ் ஆகாது. சார் நீங்க சொன்னா கரெக்ட். எனக்கு என்னன்னா நீங்க சொன்னா நான் இப்போ மெயின்ஸ்க்கு படிக்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க சொன்னா நான் சஸ்டைன் டெவலப்மெண்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அப்படி அந்த ஆக்சுவலி நான் மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் நான் ப்ரிப்பேர் ஆகுற பட்சத்தில் ப்ரிலிம்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ப்ரிப்பேர் ஆயிடுவீங்க. அஃப்கோர்ஸ். ஏன்னா நீங்க 3.5 மாசம் போட போறீங்க. நான் சொல்றேன் எக்ஸாம்பிளுக்கு ஒரு எவ்வளவு ஆகும்னு எனக்கும் ஒரு எஸ்டிமேட் தெரியல. ஒரு 2.5 மாசம், ஆனா கண்டிப்பா 2.5 மாசத்துல இருந்து 3 மாசம் ஆகும் கண்டிப்பா. அதுக்கு கம்மியாலாம் ஆகாது. ஒரு 3 மாசத்துல இருந்து 3.5 மாசம் வச்சுக்கோங்களேன். இப்போ 3 மாசம் நீங்க கண்டினியூஸா இதுலயே உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது ப்ரிலிம்ஸ்க்கு என்ன கொஸ்டின் கேட்கறான்னு நினைக்கிறீங்க? எங்க இருந்து டேரக்டா கொஸ்டின் கேட்கறான்? மேஜரா நீங்க ப்ரிலிம்ஸ் டாபிக்னு படிக்கிற கொஸ்டின்ல இருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 25 கொஸ்டின் கேட்கறான். மீதி 75 கொஸ்டின் வெளியில இருந்து தான் வருது. அதுக்கு நீங்க மெயின் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். அந்த 75 கொஸ்டின் நீங்க அப்ரோச் பண்றதுக்கு நீங்க கண்டிப்பா படிச்சு தான் ஆகணும். நீங்க மெயின்ஸ் ரெஸ்பெக்ட் டு எனி டாபிக் தட் யூ ஹேவ் ஓன்ட். இதுக்கு முன்னாடி எத்திக்ஸ் கிடையாது. இந்த 2025ல 2026ல எத்திக்ஸ் வச்சிட்டான். 3 கொஸ்டின் எத்திக்ஸ். அக்கௌண்டபிலிட்டின்னு ஒரு கொஸ்டின் வந்துச்சு பாத்தீங்களா, அது எத்திக்ஸ். அப்ப எத்திக்ஸ்ல அக்கௌண்டபிலிட்டி என்னன்னு தெரியாம நீங்க எப்படி அந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ணுவீங்க? புரியுதா? இப்போ இது போக சார், இப்போ நீங்க சொன்னா மெயின்ஸ் ப்ரிப்பேர் ஆகுங்க பட்சத்தை சைமல்டேனியஸ் சிசாட்டுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் கொடுத்தேன்னா இது போக ஒரு வெளியே வருதுன்னா சிசாட் மட்டும் தானே சார் அப்படின்றப்ப அது கொஞ்சம் டைம் கொடுத்து. கரெக்ட். நீங்க மெயின்ஸ் எழுதும் போதே சிசாட் காம்ப்ரிஹென்ஷன் எப்படி சால்வ் பண்றதுன்னு இன்டைரக்டா தெரிஞ்சுக்கலாம். நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மேபி உங்களுக்கு அது ஒர்க் ஆச்சுன்னா எக்ஸ்பீரியன்ஸா நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கோங்க கொஞ்ச நாள் கழிச்சு. அப்படியா சார்? அது என்ன ஸ்ட்ராட்டஜி சார்? ஏன்னா மேக்ஸ் அதுல ஆப்ஷனல்ங்கிறப்ப ஓகே, இல்லை உங்களுக்கு எப்படி சார் அது யூஸ் ஆச்சுன்னு சொல்ல வரீங்க சார்? நான் இங்க எஸ்ஏ எழுதுறது, இங்க வந்து ஒரு கொஸ்டினை டீகோட் பண்றேன்ல, இந்த கொஸ்டின் இப்படி கேட்கறாங்கன்னு டீகோட் பண்றேன்ல. இப்போ அதுல என்ன கேட்டிருக்காங்க, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டையும் இன்க்ளூசிவ் க்ரோத்தையும் எப்படி ஒண்ணா கொண்டு போறதுன்னு கேட்கும்போது நான் இன்டர் ஜென்ரேஷனல் இன்ட்ரா ஜென்ரேஷன் ஒரு ரிலேட் பண்ணிக்கிறேன் இல்லையா? எஸ் சார், எஸ் சார். அந்த மாதிரி நீங்க இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் சால்வ் பண்ணும்போது ஒரு ரிலேஷன்ஸ் வரும். அதுக்கெல்லாம் தான் ட்ரிக் இருக்கு ப்ரோ, எல்லாத்துக்குமே ட்ரிக் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் வேலை வந்து டீகோடிங் தான்.
ஆமா டீகோட் பண்ணீங்கன்னா தான் ஃபர்ஸ்ட் டீகோடிங் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன படிக்க நீங்க கேட்ட மாதிரி என்ன படிக்கணும்னு தெரியும் இல்லையா? அதான் சார் டீகோடிங் உண்மை, பண்ணணும். அதான் சார். நீங்க சும்மா என்ன படிக்கும் போது இந்த டாபிக்ல இருக்குன்னு தெரிஞ்சாதான் நம்ம அதெல்லாம் படிக்கவே முடியும். உண்மைதான். தேங்க்யூ ஸோ மச் சார். சரி வேற வேற யாருக்காவது வேற எனி டவுட்ஸ்? இல்ல தனியா கேட்கணும்னு இருந்தீங்கன்னா நீங்க தனியா எனக்கு மெசேஜ் பண்ணலாம். ஆனா மெயின்ஸ்ன்றது இட்ஸ் ஆல் அபவுட் இன்டராக்ஷன். நீங்க கிளாஸ்லயே கேட்கறது தான். மேபி ஒருத்தவங்க கேட்காம இருப்பாங்க உங்க டவுட்ஸ. நீங்க அது கூட கேட்கலாம். ஏதாவது இருக்கா? சார் உங்க ஆப்ஷன் என்ன சார்? மெயின் அப்புறம் ஏ ஆப்ஷன் என்ன? ஆப்ஷனல் பிஎஸ்ஐஆர் ப்ரோ, பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ். ஓகே சார். ஓகேவா? கிளாஸ் முடிச்சுக்கலாமா அப்போ? நான் ஆக்சுவலா ஒரு கிளாஸ்ன்றது 45 மினிட்ஸ் to 1 hour தான். அதுக்கு மேல நீங்களும் உட்கார மாட்டீங்க. நான் ஒரு 4 மணி நேரம் கூட கிளாஸ் எடுப்பேன். ஆனா நீங்க உட்கார மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால நான் மேக்ஸிமம் ஒரு எல்லா எனி செஷன்ஸும் நான் வந்து 1 hour 45 மினிட்ஸ்லேருந்து 1 hourக்குள்ள முடிச்சுக்கிறேன். என்னென்ன சொல்ல வருதுனோ க்ரக்ஸ் மாதிரி சொல்லிட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி தான் என்னோட அஜெண்டா. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. ஏன்னா லேட் ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 25 தான் ஆரம்பிச்சோம். 7:05 7:10 தான் ஆரம்பிச்சோம். அதனால கொஞ்சம் இழுத்துட்டு போகுது. எனி டவுட்ஸ் கைஸ்? எனி டவுட்ஸ் ஏதாவது கேட்கணும்? சார் சாரி சார் டிஸ்டர்ப் பண்றதுக்கு. சொல்லுங்க சார். சொல்லுங்க bro. சும்மா பாலிட்டிக்கல் சயின்ஸ் பொறுத்த அளவுக்கு லக்ஷ்மிகாந்த் ஓகே சார். டிடி பாசு பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன சார்? அவெல்லாம் படிக்கிறதால ப்ரோ. டிடி பாஸ்லாம் படிச்சு என்ன கொஸ்டின் பாலிட்டிலேருந்து நீங்க லக்ஷ்மிகாந்த்ல படிச்சாலே பாலிட்டிலேருந்து அட்டன் பண்ண முடியாது. நீங்க டிடி பாஸ் படிச்சா என்ன அட்டன் பண்ணுவீங்க? அதெல்லாம் தேவையில்ல. ரொம்ப படிக்காதீங்க ப்ரோ. லக்ஷ்மிகாந்தே போதுமா சார்? யூபிஎஸ்சிக்கு ரொம்ப படிக்காதீங்க. லக்ஷ்மிகாந்த் போதும். லக்ஷ்மிகாந்த் மட்டும் படிச்சீங்கனாலே போதும். நீங்க நிறைய படிச்சீங்கனாலே பிரச்சனை தான். கொஞ்சமா படிங்க. ஆனா என்ன படிக்கணும்னு தெரிஞ்சுட்டு படிங்க. ஆனா ரொம்ப கொஞ்சமா படிங்க. ஒரு நாளைக்கு உங்களால ஒரு 4 மணி நேரத்துல இருந்து 5 மணி நேரம் கொடுக்க முடிஞ்சாலே போதும். அந்த 5 மணி நேரத்துல நீங்க கிட்டத்தட்ட இப்போ 5 மணி நேரம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த எக்கனாமிக் எல்லா டாபிக்கும் பிரிச்சிடலாம். பிரிச்சு தனியா வச்சிடலாம். 5 டாபிக் 5 மணி நேரத்துல முடிச்சிடலாம். ஆனா அது கொஞ்சம் ரிவைஸ் பண்றதுக்கு கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகி சேச்சுரேட் ஆகிறதுக்கு ஒரு 3 நாள் ஆகும். 3 நாள் படிக்கிற மாதிரி எக்கனாமியோட மெயின்ஸை 3 நாள் படிக்கிற மாதிரி அர்த்தம்னு வச்சுக்கோங்களேன். சொல்லுங்க சார். இப்போ அதே மாதிரி சார் அந்த மிச்சதுக்கும் புக்கு வந்து இப்போ நீங்க சொன்ன மாதிரி வந்து பாலிட்டிக் லட்சுமிகாந்த், இப்போ எக்கனாமிக்ஸ்க்கு நீங்க என்ன புக் சார் ரெஃபர் பண்ணுவீங்க? நான் கிளாஸ் நோட்ஸ் தான் படிச்சிருப்பேன். அவ்வளவுதான். வேற எதுவும் சர்ச் ஓகே பண்ணேன் சார். ஜாகிரபிக்கு மஸ்ஜித் ஹுசேன் ஓகேவா சார்? இல்ல ப்ரோ அவ்வளோலாம் என்சிஆர்டி படி ப்ரோ. ஏன் மஸ்ஜித் ஹுசைனு டிடி பாசு யூடியூப்ல சொல்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? அவ்வளோலாம் தேவையில்ல. ஓகே ப்ரோ. ஹிஸ்டரி ப்ரோ? நார்மல் என்சிஆர்டி. ஹிஸ்டரி வந்து நார்மல் என்சிஆர்டி போதும். எவ்வளவு படிப்பீங்க? அவ்வளவு புக்ஸ் படிச்சு கொஸ்டின் கேக்குறானா நம்ம புக்ல இருந்து? ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. அவ்வளோலாம் தேவையில்ல. ஓகே கைஸ், தேங்க்யூ. நாளைக்கு 7 o'clock இதே டைம்ல மீட் பண்ணலாம். அப்படி இல்லைனா டைம் அப்டேட் பண்றேன் முன்னாடி. ஓகே. எனி ஃபீட்பேக் ஏதாவது சேஞ்ச் பண்ணுமா? இல்லை சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ கைஸ்.